அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் த மைண்ட். அது ஒரு மனநிலை. இந்த மனநிலை அப்படிங்கிறது வந்து யாராலையும் எதாலையும் நமக்கு வந்துச்சுன்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. இப்ப சந்தோஷம் வந்து எனக்கு இந்த ஒரு ஆப்ஜெக்ட்னால, இந்த ஒரு ஆள்னால எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, இந்த ஆள் கூட இருந்தா சந்தோஷம், இந்த பொருள் என்கிட்ட இருந்தா சந்தோஷம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அந்த ஆள் நம்ம கிட்ட இல்லாம போனா, ஒருவேளை நம்ம ஒரு பொருள் வந்து நம்ம கிட்ட இருந்தா சந்தோஷம் நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன் என்ன ஆகும்? அந்த பொருள் நம்ம கிட்ட இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பதில் சொல்லுங்க. இது வந்து ஃபார்மல் கிளாஸ் இல்ல. நீங்க உங்களுடைய கிளாஸ் ரூம்ஸ்ல விட்டு இப்படியே வந்திருக்கீங்க இந்த பக்கம். திஸ் இஸ் யுவர் ஹாலிடே. இந்த ஹாலிடேல ஏதாவது கத்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறீங்க. அந்த அதுக்கே ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் அப்ரிஷியேட் யூ. எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். நம்ம ஏன்னா வேற யாரும் நான் கூட்டம் கூட்டிட்டு வரல உங்களை அப்ரிஷியேட் பண்றது. அதனால என் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் ஃபார் யூ ஃபார் கமிங் ஹியர். கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் அதிகமா வந்துச்சுன்னா மாத்திக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் வாத்தியாரு அப்படிதான் இங்கிலீஷ்லேயே தான் பேசி ஆகணும் காலேஜ் கேம்பஸ்குள்ளார. ஏன்னா கேம்பஸ் கல்ச்சர் இஸ் இங்கிலீஷ் கல்ச்சர். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் த மீடியம். ஹையர் எஜுகேஷன் வந்துருச்சுனாவே இங்கிலீஷ் தான் பயன்படுத்தியே ஆகணும். அதனால இங்கிலீஷ் கொஞ்சம் கத்துக்கோங்க. எந்த மொழியையும் கத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரீஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரு கிட்டத்தட்ட 14 லாங்குவேஜ் கத்து வச்சிருக்காரு. நமக்கு ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதே ரொம்ப முக்கலும் முனங்களுமா இருக்கும்போது 14 லாங்குவேஜ் முடிச்சுட்டு இப்ப சமீபத்துல நான் அவரை கேட்கும்போது நான் ஜெர்மன் படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்றாங்கன்னா ஒரு 3-4 லாங்குவேஜ் கத்தி வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போனா எந்த கண்ட்ரிக்கு போறாங்களோ அந்த லாங்குவேஜ் நம்ம பேசி ஆகணும். சரியா? அதனால கொஞ்சம் லாங்குவேஜ் லேர்னிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நல்லா சாப்பிட்டீங்களா? காலையில சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு காலையில? கிச்சடி. ஓகே, ரைட், வெரி குட். கிச்சடி. சரி, உங்களுக்கு இந்த நல்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து என்ன டாபிக் சொன்னாங்களா? ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்கல்ல. வாட் இஸ் த டாபிக் கிவன்? எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பி விட்டாங்க. அந்த இன்விடேஷன் படி இன்னைக்கு கம்யூனிகேஷன் பத்தி கிளாஸ் எடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அது எப்படி லைஃபுக்கும் அப்ளை ஆகணும், அதே நேரத்தில் when you are going for a job, அந்த ஜாபுக்கும் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல. ஏன்னா நான் பேசிக்கலி ஐ எம் a trainer for நெட் செட். நெட் எக்ஸாமுக்கு ட்ரெயினர், செட் எக்ஸாமுக்கு ட்ரெயினர், பேங்கிங் இங்கிலீஷும் நான் ட்ரெயினராக தான் இருக்கேன். அது இல்லாம என்னுடைய மெயின் டொமைன் வந்து டிஆர்பி இங்கிலீஷ். பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எக்ஸ்க்ளூசிவா வெப்சைட்டுமே வச்சிருக்கிறேன். நிறைய பேர் படிக்கிறாங்க. அந்த விஷயம் இருக்கு. எங்க காலேஜ் டீச்சிங் இல்லாம இட் டஸ் நாட் கெட் டிஸ்டர்ப். இங்க இருக்கும்போது ஃபுல்லி காலேஜ். வீட்டுக்கு போனோம்னா ராத்திரி 6 மணிக்கு 7 மணிக்கு மேல ராத்திரி 11-12 மணி வரைக்கும் ஃபுல்லி என்கேஜ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்கேஜ் பண்ணி வச்சோம்னா தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஆக்டிவா இருக்கும். we will evolve. அந்த விதத்துல நீங்களுமே you have engaged your time. சரி, லெட்ஸ் பிகின். அது ரெடி ஆகும். ஓகே சார், இன்னொன்னு இருக்குல்ல, அந்த இதுக்கு போங்க சார். கம்யூனிகேஷன் அப்படி இன்னொரு ஃபைல் இருக்கும் பாருங்க. எஸ் சார், எஸ். கம்யூனிகேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். கம்யூனிகேஷன் என்றால் என்ன? எதுக்கு நம்ம ஏன் கம்யூனிகேட் பண்ணணும்? சிங்கிள் வாய்ஸா சொல்லணும். எந்திரிச்சு நின்று சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா the moment you voice yourself, that means that you are alive. நம்ம பேசுறோம் அப்படின்னாவே அப்பதான் நம்ம வந்து உயிரோட இருக்கிறோங்கிறதுக்கு அர்த்தம். ஏன்னா இந்த சேர் பேச போறது இல்லை, அப்படிதானே? இந்த ஃபேன் ஒருவேளை சுத்துறதுனால அது பேசுதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபேன் வந்து உயிரோட இருக்குன்னா எப்படி உயிரோட இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சுவிட்ச் போட்டா சுத்தணும், அப்பதான் அது உயிரோட இருக்குன்னு தெரியும். அப்ப மனுஷன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான், உயிரோட இருக்கான் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கும்? வாயை திறந்து பேசணும். அப்ப நம்ம ஒரு டைனமிக் இண்டிவிஜுவல், ஒரு ஆக்டிவ் இண்டிவிஜுவல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம மைண்ட்ல என்ன இருக்கோ அதை எந்திரிச்சு பேசிடணும். சரியா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், உங்க சைட்ல இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான்
நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுக்க முடியும். கம்யூனிகேஷன் என்ன, நம்ம ஏன் வந்து பேசணும்? தகவல் பரிமாற்றம்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. கம்யூனிகேஷன்னா தகவல் பரிமாற்றம். நம்ம ஏன் தகவலை பரிமாறணும்? தகவல் பரிமாறுறதுக்கு முதல் பேசிக்கா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? எஸ் ப்ளீஸ், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். இப்ப சொல்லுங்க. ஃபுல்லா சென்டென்ஸா சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க, வாட் எவர் யூ ஃபீல் லைக். ஒரு செய்தி நம்ம கிட்ட இருக்கு, அந்த செய்திய நான் நமக்குள்ளே வச்சிருக்காம இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும். அதுதான் தகவல் பரிமாற்றம். கிவ் a big round of applause. நல்லா கை தட்டு. குட். நம்ம கிட்ட இருக்க தகவலை நம்ம கிட்டே வச்சிருந்தோம்னா அது செத்து போன தகவல், அது தகவல் கிடையாது. அப்ப இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லணும். எதுக்கு சொல்லணும்? உட்காருங்க. நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு, ஒரு ஐடியா இருக்கு, ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கு, இதை ஏன் நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட ஒரு ஐடியா வந்துச்சு, ஒரு ஹாப்பி, ஏதோ ஒரு ஹாப்பினஸ் மைண்ட்ல இருக்கு. அந்த ஹாப்பினஸ் நம்ம ஏன் இன்னொருத்தர்கிட்ட போய் ஷேர் பண்ணணும்? பதிலே காணமே. ஏதாவது சொல்லுங்க. ரைட் ஆன்சர், ராங் ஆன்சர் எதுவுமே கிடையாது. நீங்க ஏதாவது சொல்லணும், அவ்வளவுதான். அரிஸ்டாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரிஸ்டாட்டில் ஒரு ஷார்ட் ஃபார்முலா சொல்லி கொடுத்துறேன். இந்த 3 தத்துவ இயலாளர்களை பத்தி கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, SPA. ஸ்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பா வேற வேற மாதிரி இருக்கு. நீங்க உங்களை பர்சனல் குரூமிங்க்கு ஸ்பாவுக்கு போகணும், ரிலாக்ஸேஷனுக்கு ஸ்பாவுக்கு போறாங்க. இப்ப நிறைய பேர் காசு வச்சிருக்கவங்களாம் போனீங்கன்னா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாப் டு டோ உங்களுக்கு மசாஜிங், ஹேர் குரூமிங், பர்சனல் குரூமிங் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருவாங்க. ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பாவை வந்து ஒரு கோட் வேர்டு மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 3 பிலாசபர்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்படிட்டிவ் எக்ஸாம் எங்க போனீங்கன்னாலும் சரி, எந்த டொமைன்ல போனீங்கன்னாலும் இந்த 3 பேரை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாம் கிரீக் வேர்ல்டுல இருந்து வந்தவங்க, கிரேக்கத்துல இருந்து. ஃபர்ஸ்ட் ஒன் எஸ் யாரு? உன்னை அறிந்தால். உன்னை அறிந்தால் படம் தான் ஞாபகம் வருது, அப்படிதானே? ஷேக்ஸ்பியர். கிரேக்கத்திலேயா ஷேக்ஸ்பியர்? ஓகே, அவர் இங்கிலீஷ்காரர், இங்கிலீஷ் டிராமாட்டிஸ்ட், 16வது செஞ்சுரியில இருந்தவர். ஒருவேளை இங்கிலீஷ் பக்கம், நம்ம இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பக்கம் வந்தீங்கன்னா நான் வந்து பாடம் எடுப்பேன் ஷேக்ஸ்பியர். ஓகே, அவர் 16th செஞ்சுரி இங்கிலீஷ் டிராமாட்டிஸ்ட். உலகம் ஃபுல்லா இன்னும் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னாவே ஷேக்ஸ்பியர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு இம்மார்டல் பிளேஸ் எழுதிட்டார். இந்த கிரீக் வேர்ல்டுல நிறைய பிலாசபர்ஸ் இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான சொல்லப்படுறவர் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாக்ரட்டிஸ் பத்தி கதை படிச்சிருப்பீங்க, இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. சாக்ரட்டிஸ் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய மேதை, ஏதென்ஸ் அப்படிங்கிற ஒரு நகர்ல இருந்த ஒரு கிரேட் மைண்ட். இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா இருக்க மாட்டாரு, ஆனா பயங்கர புத்திசாலி. நான் முத அரிஸ்டாட்டில பத்தி ஒரு பேச்சாளர் பேசும்போது கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் நிறைய தேடி படிச்சேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டோரி படி என்ன அப்படின்னா, சாக்ரட்டிஸ் அவ்வளோ ஹேண்ட்ஸமா இல்லாத போது கூட ரொம்ப அந்த கிரீக்ல ரொம்ப அழகான ஒரு பெண்மணி சாக்ரட்டிஸ்ட போறாங்க. போயிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாக்ரட்டிஸ், யூ ஆர் a brilliant fellow, பயங்கர மென்டலி ஸ்ட்ராங், இன்டெலெக்சுவல். எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன அப்படின்னா, why don't we marry? நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அவர் கேட்டாரு, அம்மா ஏமா என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு, நான் கிரேக்கத்துல ரொம்ப அழகான பொண்ணு, பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கேன், நீங்க இன்டெலெக்சுவலி அட்ராக்டிவ், நம்ம 2 பேரும் காம்பினேஷன் சேர்ந்தா என்ன மாதிரி அழகாகவும் உன்ன மாதிரி அறிவாவும் ஒரு குழந்தை பிறந்தா சூப்பரா இருக்கும். அவரு என்ன பண்ணாரு, அப்படி சிரிச்சுட்டு சொன்னாராம், இதுவே ரிவர்ஸ்ல நடந்தா என்ன மாதிரி அழகாகவும் உன்ன மாதிரி அறிவாகவும் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார். இது சும்மா ஒரு ஜோக்குக்காக, உங்களுக்கு சாக்ரட்டிஸ பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இது மாதிரி அனெக்டோட்ஸ் நிறைய விஷயம் இருக்கு. அப்ப அரிஸ்டாட்டில், இந்த சாக்ரட்டிஸ்ங்கிறவர் பாத்தீங்கன்னா, he is a very great thinker. அவர் தான் முதல்ல என்ன சொன்னார்னா, இந்த உலகத்துக்கு know thy self. என்ன கான்செப்ட் சொன்னாரு?
அஜித்குமார் பட டைட்டில் இருக்குல்ல, உன்னை எறிந்தால், அந்த டைட்டில் எங்க இருந்து வந்துச்சு? சாக்ரட்டிஸ் தான் வந்துச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஏத்தன்ஸ் நகரத்துல இருந்த இளைஞர் பட்டாளத்தை பார்த்து ஒரு ஐடியா சொன்னார். என்னன்னா, நீ உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாரு பின்னாடியும் ஓட மாட்ட, எந்த சினிமா நடிகருக்கு பின்னாடி போட மாட்ட, எந்த அரசியல் தலைவருக்கு முன்னாடியும் ஓட மாட்ட, நீயே ஒரு பெரும் தலைவரா மாறிடுவேன்னு சொன்னார். அதுக்கு நீ என்ன பண்ணணும், உன்கிட்ட இருக்கக்கூடிய எபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. புரிஞ்சுச்சா? அதுதான் என்ன கான்செப்ட், நோ தை செல்ஃப், உன்னை அறிந்தால் அப்படின்னு சொன்னார். உன்னை அறிஞ்சிட்டீங்கன்னா நீ உலகத்துல யாரு பின்னாடியும் போக வேண்டியதில்லை, யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. அப்ப அவரை பொறுத்த மட்டும் ஒரு தண்ணி எழுச்சி எப்படி உருவாகும் அப்படின்னா, ஒரு சுய ஆய்வு, அதுல இருந்து வரக்கூடிய சுய அறிவு. இது சாக்ரட்டிஸ். இந்த சாக்ரட்டிஸ் எப்படி செத்தாருன்னு தெரியுமா? அவர் செத்ததும் கம்யூனிகேஷனாலதான். இவரு நல்லா பேசி எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு நல்ல அறிவை கொடுத்து ஒரு எழுச்சியை உருவாக்குனாரு. அப்ப இருந்த அரசியல்வாதிகளுக்கு அது கோபம் வந்துருச்சு. உடனே இவர் கூப்பிட்டு தூக்கி ஜெயில போட்டாங்க. பாருங்க, இந்த உலகத்துல கம்யூனிகேஷன்னால ஒரு மனுஷன் எப்படி எல்லாரையும் மிரட்டி விட்டுருக்கான்னு. அந்த ஏத்தன்ஸ் நகரத்து அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவரை தூக்கி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எப்படி சாக விரும்புறன்னு கேட்டாங்க. அவரு சொன்னாரு, எனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருங்க. ஹெம்லாக் அப்படிங்கிற ஒரு ஸ்லோ பாய்சன் வந்து அவர் கையில கொடுக்குறாங்க. அவரை எடுத்துட்டு என்ன சொன்னாரு, உன்னுடைய லாஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, நான் கடைசியா சாகுறதுக்கு முன்னாடி கூட ஐ ஹாவ் டு அட்ரஸ் யங் பீப்புள். ஏன், ஒரு தேசம் மாறணும்னா யாருதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும்? யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் மாற்றம் கொண்டு வர முடியும். அப்ப அந்த யங்ஸ்டர்ஸை நான் பேசணும்னு சொன்னோன்னா அவங்களுக்கு புரியல. இவர் ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண போறாருன்னு அவங்களுக்கு புரியல. ஆனா என்ன சொன்னாங்க, சரி சாவதானே போறான், பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இளைஞர்களையும் கேதர் பண்ணி விட்டாங்க. அவரு ஒரு மெட்டல் கேஜ்ல உள்ள போட்டு ஒரு சேர் கொடுத்தாங்க. சேர்ல உட்காந்துட்டு ஹெம்லாக் கப்ப பாய்சன் விஷத்தை மெதுவா சிப் பண்ணி குடிச்சிட்டு சந்தோஷமா என்ன பண்ணாரு, ஒரு எழுச்சி உரையாட்டினாரு. அந்த எழுச்சி உரைக்கு அப்புறம் ஏத்தன்ஸ்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்துச்சு, ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது. இது எதனால நிகழ்ந்தது அப்படின்னா, கம்யூனிகேஷன்னால. சாக்ரட்டிஸ், ஓகேவா? சாக்ரட்டிஸ்க்கு அடுத்தது எஸ். எஸ்க்கு அடுத்து என்ன ஆல்பபெட் சொன்னேன்? பி. பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பேர் பிளேட்டோ. நீங்க பிஎட் ஒரு வேலை நீங்க யூஜி முடிச்சுட்டு பிஎட் படிக்க போயிட்டு நான் டீச்சர் ஆக போறேன் அப்படின்னா, எஜுகேஷன் சைக்காலஜின்னு ஒரு பேப்பர் இருக்கும். அந்த எஜுகேஷன் சைக்காலஜில ரொம்ப முக்கியமானவர் யாரு? பிளேட்டோ. இந்த பிளேட்டோ என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்மளுடைய மைண்ட் இருக்கு இல்லையா, இந்த மைண்ட்ல ஏற்கனவே ஐடியாஸ் இருக்கு, அந்த ஐடியாஸ்ல இருந்து தான் லாங்குவேஜ் உருவாகுது. அப்ப எதுதான் ஒரிஜினல் அப்படின்னா, எது கான்செப்டோ அதுதான் ஒரிஜினல். நம்ம இங்க ஒரு ட்ரீயை பாக்குறோம் அப்படின்னா, அந்த ட்ரீ வந்து ஒரிஜினல் கிடையாது, அது ரியல் கிடையாது, கான்செப்ட் தான் ரியல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஐடியா கொடுத்தார். அதற்கு அப்புறம் ஒருத்தர் வந்தார், அவர் தான் ஏன்னா யாரு? அரிஸ்டாட்டில், இந்த கிரேக்க தத்துவஞானி. இந்த கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கம்யூனிகேஷனுக்கு. ஏன்னா நீங்க எங்க போய் காம்படிட்டிவ் எக்ஸாம் உட்கார்ந்தாலும் கேட்கிற முதல் கேள்வி என்ன, who stated that man is a social animal? யார் வந்து மனிதன் ஒரு சமூக பிராணி, ஒரு சமூக மிருகம் அப்படின்னு யார் சொன்னான்னு கொஸ்டின் கேட்பாங்க. நெட்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின், who called man as a social animal? நம்ம எல்லாருமே பேசிக்கலி ஒரு விலங்கை சேர்ந்தவங்க தான், நம்ம எல்லாமே விலங்குகள் தான். என்ன நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் விலங்கு, ஆனா பல நேரங்கள்ல நம்ம விலங்குகளை விட மோசமாயிரும். நீங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாக்குறீங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரமாரியாக வெட்டி கொலை, எந்த மிருகமோ அந்த மாதிரி மோசமாலாம் கொலையெல்லாம் பண்ணாது. சின்ன பிள்ளைங்களை கூட விட்டு வைக்காம கற்பழிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்குது. இது மிருகங்கள் கூட இந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்ல. கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கறத அனிமல் வேர்ல்டுல இல்லை, ஆனா இந்த மனித மிருகம் செய்கிறது. அதனாலதான் நம்ம பேசிக்கலி we are animals. பட் அனிமலுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we are an animal with a language system. நமக்கும் மிருகத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம யோசிக்கிறோம், யோசிச்சு செய்வோம். எங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு யோசிப்போம்.
ஆனா மிருகங்கள் என்ன பண்ணாது? யோசிக்குமா? யோசிக்காது. நம்ம ரெஸ்ட் ரூம் அப்படின்னா, ரெஸ்ட் ரூம் வந்தது அப்படின்னா, அந்த ஏர்ச் இருந்ததுன்னா நேரா ரெஸ்ட் ரூம்னு ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க போவோம். அனிமல்ஸ் பண்ணாது. நாம ஒரு ஜீப்ரா கிராசிங் இருக்கு, ரோட கிராஸ் பண்ணா எங்க தான் போய் கிராஸ் பண்ணணும்? ஏதாவது பதில் சொல்லுங்கப்பா. நானே பேசிட்டு இருந்தேன்னா 2 மணி நேரம் பாத்துக்கோங்க, ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகே, your active involvement will make the class very lively. புரியாத மாதிரி இன்னும் பேசல, அப்ப பதில் சொல்லலாம்ல. சரி, இப்ப ரோட கிராஸ் பண்ணணும்னா எப்படி கிராஸ் பண்ணணும்? ஒரு ஜீப்ரா கிராசிங் இருக்கும், அதுலதான் பார்க்கணும், சிக்னலை பார்க்கணும். ஆனா மாடு இதெல்லாம் பார்க்காது. என்ன பண்ணும்? திடீர்னு உள்ள பூந்துரும். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் காலையில என்ன பண்ணேன்னா, காரை எடுத்துட்டு இங்க இருந்து தேவக்கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு சர்ப்ரைஸா விசிட் பண்ணுவோம், வரலன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் சர்ப்ரைஸ் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தாண்டி வீடு இருக்கு, அங்க காரை எடுத்தேன். 4 மணிக்கு 4:45 புதுக்கோட்டைக்கு முன்னாடி அந்த பிரிவு ஒண்ணு இருக்கு, புதுக்கோட்டை அந்த சைட்ல இருந்து என்ட்ரன்ஸ், அதை நெருக்கி போயிட்டேன். எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, காலையில ரோடு ஃப்ரீயா இருக்கு, யாரும் தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 80ல இருந்ததை கொஞ்சம் மேல ஏத்தி 100 அப்படின்னு காரை அழுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் ரோடு ஃப்ரீயா இருக்கு. யாராவது பின்னாடி வந்தாங்கன்னா ஆரன் கொடுப்பாங்க, லைட் பிளிங்க் பண்ணுவாங்க, ஆப்போசிட்ல வரவனும் ரொம்ப ஸ்பீடா வர அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்துல லைட் பிளிங்க் பண்ணி காட்டுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஒருத்தன் வேகமா போறான் அப்படின்னா ஹாங் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும், ஆனா அனிமல்ஸுக்கு தெரியாது. வேகமா கார் வருது, இங்க நிக்கணும்னு நம்ம நின்றுவோம், அனிமல்ஸ் தெரியாது. கரெக்டா வேகமா போயிட்டு இருக்கேன், நமக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ரோடு ஃப்ரீயா இருக்கு. அதனால அந்த 100ல வச்சு கொஞ்சம் ஏத்தலான்னு ஏத்தினேன். ஏத்தி போயிட்டு இருக்கேன், அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா திமு திமுன்னு ஒரு 12-13 மாடு. யோசிச்சு பாருங்க என்ன நடந்திருக்கும். என்னுடைய மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கும்? போச்சுடா முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஏன்னா ஏர் பேக்கும் கிடையாது, ஒன்லி சீட் பெல்ட், ஏர் பேக் இல்ல. ஆனா மாடுங்க உள்ள வந்தோடனே என்ன பண்ணேன், பார்லாம் ஆக்சிலேட்டரையும் கிளச்சையும் வேகமா அழுத்தினாலும் பிரச்சனை, அழுத்தாம விட்டோம்னாலும் பிரச்சனை. சரி, பார்லாம் ஏதோ அழுத்துவோம் அப்படின்னு அழுத்தினேன். கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு, ஏன்னா மாடு ஓடிடுச்சேன்னு பார்த்தா அப்படி ஸ்லோ பண்ணி போய் நிக்க போற நேரத்துல ஒரு மாடு வந்துச்சு, அடிச்சு வந்து லெப்ட்ல அடிச்சு மாடு பறந்துச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு, மாடு செத்து போச்சு போல இருக்கே அப்படின்னு இறங்கி பார்த்தா லைட்லாம் அடிச்சு பாக்குறேன், மாடை காணோம் போயிருச்சு. அப்புறம் தான் வண்டியை திருப்பி பாக்குறேன், ஃப்ரண்ட் பம்பர் எல்லாம் காலி, ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லா, லெஃப்ட் சைடு எல்லாம் காலி. அப்ப மாட்டுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். சரி, அப்ப நமக்கும் விலங்குகளுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றது என்ன அப்படின்னா, we have a clearly defined language. சரியா? இப்ப அனிமல்ஸ் கம்யூனிகேட் பண்ணுமா? அனிமல்ஸ்குள்ளார கம்யூனிகேஷன் இருக்கா இல்லையா? இந்த பக்கம் சத்தமே வரலையா? சொல்லுங்கம்மா. விலங்குகள் கம்யூனிகேட் பண்ணுதா பண்ணலையா? பண்ணலையா? பண்ணுது. சத்தமா சொல்லுங்க. பண்ணுதா பண்ணலையா? பண்ணுது. சரி, எப்படி பண்ணுது? அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கா? ஓகே, அனிமல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து சவுண்ட் லாங்குவேஜ், ஏதோ ஒரு சவுண்ட் கொடுக்குது அல்லது ஒரு கெமிக்கலை எக்ஸ்கிரீட் பண்ணும். இப்ப எறும்புகள் எல்லாம் ஒரே நேர்கோட்டுல போகணும். டிசிப்ளினுக்கு உதாரணமா சொல்லக்கூடிய எறும்புகள் அப்படிதானே. நம்ம ஒழுக்கம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒழுக்க முறையை நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றது அனிமல் வேர்ல்ட்ல இருந்து தான் சொல்றோம். எறும்புகள் மாதிரி நம்ம வரிசையில நின்று ஒரு விஷயத்த போய் என்ன பண்ணணும், ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி சார் போகுது அப்படின்னு பார்த்தா சயின்டிஸ்ட் சொல்றாங்க, ants actually excrete a chemical. அந்த கெமிக்கல் அப்படியே ஃபாலோ பண்ணி தான் அடுத்த எறும்பு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுங்களுக்கு கெமிக்கல் கம்யூனிகேஷன் இருக்கு அல்லது சவுண்ட் சிஸ்டம் இருக்கு. நமக்கு அட்வான்ஸ் சவுண்ட் சிஸ்டம், அதுதான் லாங்குவேஜ். வாட் இஸ் லாங்குவேஜ்? அட்வான்ஸ் சவுண்ட் சிஸ்டம். இட்ஸ் a system of science. லிங்குவிஸ்டிக் படி, நான் லிங்குவிஸ்டிக் ப்ரொஃபசர்ஸ், அதனால பாத்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, லாங்குவேஜ்னா என்ன? இட் இஸ் a system of sign. வாட் இஸ் a sign அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்பபெட். ஆல்பபெட் இஸ் a sign. அந்த ஆல்பபெட்குள்ளார 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து சவுண்டு, இன்னொன்னு ஆல்பபெட் ரைட்டிங். ஒரு
ரைட்டிங் இருக்கும், அதுக்கு ரெலவெண்டா ஒரு சவுண்ட் இருக்கும். சரியா? இதெல்லாம் சும்மா ரொம்ப தியரி. ஓகே, இப்ப எதுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்? நான் பிபிடி கொண்டு வருவேன், ஆனா பிபிடி மேக்சிமம் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா ஒன் பிகம் ஸ்லேவ் டு தீஸ் ஸ்லைட்ஸ். அப்படியே வாசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாசிக்க கூடாது. ஃபியூச்சர்ல நீங்களும் செமினார்லாம் பண்ணும்போது பவர் பாயிண்ட்டை சும்மா ஒரு எய்டா வச்சுக்கோங்க. ரைட், சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்கு நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்? நீங்க ஏன் பேசணும்? பேசாம இருக்கலாமா? பேசாம இருந்தா ஊமை என்று சொல்லி விடுவார்கள். அப்ப பேசணும் தானே? பேசணும். அப்ப எதுக்காக பேசணும்? யாராவது அப்படி இந்த பக்கம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோல் யாராவது. கொஞ்சம் சத்தமா எந்திரிச்சுங்க உங்கம்மா. எந்திரிச்சு சொல்லலாம். நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணணும். சரி, எந்திரிங்க, எந்திரிச்சு சொல்லுங்க. நம்ம தேவையான விஷயத்த நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்? நம்ம கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும். நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணணும். வேற நமக்கு தேவையான விஷயங்களை இன்னொருத்தட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இல்ல, அப்ப இன்னொருத்தட்ட இருக்கு, அது வேணும்னா என்ன பண்ணணும்? கேட்கணும், பேசணும். சரி, யாராவது ஒருத்தர் இங்க வாங்கல, ஒரு சின்னதா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம். ஆக்டிவிட்டி பண்ணா நல்லா இருக்கும். யார் வரா? யாராவது ஒரு வாங்க. ரேண்டம் பிக் ப்ளீஸ் கம். சரி, ஒரு ரேண்டமா சின்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோமே. சரி, நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்க அதை உங்கள்கிட்ட சொல்லணும். ஆனா பேசாம. பேசக்கூடாது, லிப்பையும் மூவ் பண்ணக்கூடாது. நீங்க என்ன வேணுமோ செய்யலாம். ஓகே, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பயங்கரமான அறிவாளி. இதுதான் கம்யூனிகேஷன். இதை அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். சரி, come on boys and girls, kindly I have given her a sentence and she is going to communicate to you without using language. பார்க்கலாம் நீங்க அதை கண்டுபிடிப்பீங்களான்னு. prompt. okay, prompt பண்ணுங்க. she is not going to speak. okay, she is going to only make you understand what is given to her. நான் நல்லா படிப்பேன். அவங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொன்னதை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். கம்யூனிகேட் பண்ணுங்க. நான் நல்லா படிக்கிறேன்னா ஒருத்தர் அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. slowly one by one, one by one அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். one by one you try to make them understand. பாருங்க, இங்க வச்சுட்டாங்க. அப்ப அந்த சைடுல ஒருத்தவங்க நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, இல்ல அங்க பாருங்க, பார்த்து கரெக்டா அவங்கள்ட்ட சொல்லுங்க. இங்க ஒருத்தர் சொல்றாரு, சார் இங்க என்ன சொல்றாங்க, நான் என்னுடைய அறிவை வளர்க்க புத்தகங்கள் படிக்க போறேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே, ரைட். இல்ல அது ஆன்சர் கிடையாது. இது எல்லாமே ஒரு கெஸ் ஒர்க் தான். சரி, இப்ப அவங்கள்ட்ட கேட்போம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன? சொல்லுங்க, என்ன சென்டென்ஸ் உங்களுக்கு சொன்னேன்? நான் ஒரு அறிவாளி. இதுதான் சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். இத நான் ஒரு அறிவாளின்னு சொல்லியிருந்தா உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? ஆனா பேசாம என்ன பண்றாங்க, உடல் மொழியில அவங்க சொல்ல பாக்குறாங்க. உடல் மொழியில சொல்ல பார்க்கும் பொழுது சில நேரங்கள்ல என்ன பண்ணாது, அது அந்த பக்கம் போய் சேராது. ஆனா ஆதிகால மனிதன் என்ன பண்ணா, எல்லாமே சைன் லாங்குவேஜ் தான். அததான் என்னன்னு சொல்றாங்க, லாங்குவேஜ்ல சைன் லாங்குவேஜ். என்ன பண்ணுவான்,
என்ன கொல்லாதீங்க அப்படின்னா அப்படிமா. அப்ப இந்த ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் காட்டுவான், கைய பயன்படுத்துவான், காலை பயன்படுத்துவான், ஆனா பேச மாட்டான். சார்லி சாப்ளின் மூவி எல்லாம் பயங்கரமான எக்ஸாம்பிள். பரவாயில்ல, எனக்கு அப்பப்ப எடுத்து கொடுக்குறீங்க. சார்லி சாப்ளின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லி பாடி லாங்குவேஜ் தான். அந்த பாடி லாங்குவேஜை வச்சு அவர் என்ன பண்ணுவாரு, அவரு சொல்ல வந்த விஷயத்த சொல்லுவாரு. உள்ள வந்து சோகம் இருந்தாலும் வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டின ஒரு மனுஷன் தான் சார்லி சாப்ளின். ஓகேவா? எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒரு மனுஷன். அப்ப மொழி என்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான். இப்படியும் நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம், லாங்குவேஜ் யூஸ் பண்ணியும் கம்யூனிகேட் பண்ணலாம். சரி, இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு சமூக கட்டமைப்பிற்கான ஒரு கருவி. இட்ஸ் a tool for building society. நம்ம ஒரு உறவை ஏற்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். பாடி லாங்குவேஜும் முக்கியம், என்னவும் முக்கியம், ஸ்பீச்சும் முக்கியம், எழுத்தும் முக்கியம். நான் சிம்பிளா சொல்றேன், நீங்க பார்த்திருக்க திரைப்படங்கள்லாம் எடுங்க. இப்ப சமீபத்துல வந்து எந்த திரைப்படமா இருந்தாலும் பார்த்திருப்பீங்க. அந்த திரைப்படத்துல நமக்கு திரைப்படத்துல இருந்து கூட கத்துக்கலாம். படத்துல வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்க கூடாது. அதுலயும் கம்யூனிகேஷனுக்கான நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஒரு நார்மலா இப்ப என்ன கதை வருது, ஒரு பையன் ஒரு பொண்ணு, இவ்வளவுதான் கதையே. அவங்களுக்குள்ளார வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல வர கான்ஃபிளிக்ட். அப்ப ஒரு பையன் ஒரு பொண்ணை துரத்துறான், ரொம்ப நாளா துரத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் எப்படி அந்த பொண்ணிட்ட வந்து பேசுற முயற்சி பண்றான்? போய் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி நின்றுட்டே இருப்பான். நின்று அது போகும்போது வரும்போது பார்ப்பான், அப்படிதானே? அப்ப அவனுடைய ஃபேஸ் வந்து பிரைட் ஆகுற மாதிரி காட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? அப்ப ஃபேஸ்ல அவன் காட்டக்கூடிய சேஞ்சஸ், that is also communication. நீங்க கோபமா இருக்கீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நீங்க வருத்தமா இருக்கீங்க, அதுக்கு அப்ராப்ரியேட் எக்ஸ்பிரஷன் இருக்கணும். சரியா? நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்க அது முதற்கொண்டு இட் இஸ் கம்யூனிகேட்டிங் வாட் இஸ் இன் யுவர் மைண்ட். சரியா? நான் கிளாஸ் ரூம்ல போகும்போது பையன்கிட்ட சொல்லுவேன், தம்பி நீ எப்படி உட்கார்ந்து இருக்க அப்படிங்கிறதும் எனக்கு பெரிய பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. நம்ம பையன் கிளாஸ்ல இருக்கான், கிளாஸ்ல இல்ல, அவன் ரொம்ப பயத்துல இருக்கான் இல்ல கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றான் அப்படிங்கிறதுக்கும் இந்த உடல் கூறுகள் இருக்கு. நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா கிளாஸ் ரூம்ல நீங்க போய் இப்படி கன்னத்துல கை வச்சு உட்காருங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னத்தான் நடத்த போறாங்கப்பா அப்படின்னு ஒரு மைண்ட் செட், ரொம்ப லெத்தார்ஜிக் மைண்ட் செட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய பாடி லாங்குவேஜ் ஸ்பீக்ஸ் a lot. நீங்க ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கு, அந்த சயின்டிபிக் ஸ்டடி படி how much your body speaks அப்படின்னா, your body speaks the maximum. நீங்க பேசுறது வெறும் 7% தான் அந்த பக்கம் போய் சேரும். ஆனா நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றோமா, ஒரு 93% we communicate with our body. அப்ப பாடி லாங்குவேஜ் மட்டும் தான் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பாடி லாங்குவேஜோட சேர்த்து எதுவும் முக்கியம், எதுவும் முக்கியம், சத்தமா சொல்லுங்க, ஸ்பீக்கிங்கும் முக்கியம். அப்ப கம்யூனிகேஷன் ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒன்னு வெர்பல் கம்யூனிகேஷன், இன்னொன்னு வெர்பல்னா இன்னொன்னு என்னவா இருக்கும், நான் வெர்பல் கம்யூனிகேஷன். வெர்பல்னா மொழியை பயன்படுத்தி தொடர்பு கொள்வது, இன்னொன்னு மொழியே இல்லாம பேசுவது. நீங்க தமிழ்ல மொழின்னு ஒரு படம் வந்துச்சு, பாத்தீங்களா? ஜோதிகா மிரட்டி விட்டுருப்பாங்க அந்த படத்துல. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய் பேச முடியாம இருப்பாங்க, ஆனா சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அவங்க சும்மா எவ்வளவு பணம் வாங்குறாங்கன்னு தெரியல படத்துக்கலாம், ஆனா 1008 எக்ஸ்பிரஷன் காட்டி விட்டுருவாங்க. ஒரு சீக்வன்ஸ்லயே ஒரே ஒரு ஷாட்டுக்குள்ளார அந்த ஃபேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல, 1008 எக்ஸ்பிரஷன் காட்டக்கூடிய ஒரு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. அப்ப சம்டைம் யுவர் பாடி ஸ்பீக்ஸ் a lot. ஏன்னா ஒரு ஃபேமஸான பழமொழி இருக்கு, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இதை அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம், அவர் மறந்துருப்போம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை எப்படி பார்ப்போம் இந்த உலகம் அப்படின்னா, ஆள் பாதி ஆடை பாதி. ஆடை அப்படிங்கிறத பத்தி பின்னாடி படிப்போம். இன்டர்வியூவுக்கு எப்படி ஆடைகள் ரொம்ப முக்கியம், எப்படி நம்ம அப்பியர் ஆகுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல உள்ள நீ என்னவா இருக்க அப்படின்னு சொல்றது வந்து லாங்குவேஜ் தான். லாங்குவேஜ் தான்
வெளி உலகத்திற்கு நீ யாரு அப்படின்னு சொல்லும். நீ உள்ள பெரிய ஆளா இருக்கலாம், நல்லவனா இருக்கலாம், ஆனா நீ பேசக்கூடிய மொழி வந்து கரடு முரடா இருந்துச்சுன்னா அந்த உலகம் உன்ன தப்பானவனை தான் பார்க்கும். அப்ப லாங்குவேஜும் முக்கியம், அப்பியரன்ஸும் முக்கியம். சரி, அப்படியே நான் தெலுங்கு பார்க்கலாம். இப்ப போயிடுவோம் உள்ள. அடுத்தது go to the next one. இதெல்லாம் சும்மா இன்னும் கொஞ்சம் ரைட். go to the previous slide. ரைட். இப்ப கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை, ஏன்னா நம்ம எப்பொழுதுமே ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரூட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணும். இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் லாட்டின் லாங்குவேஜ். எந்த மொழியில இருந்து வருது? லத்தீன் மொழியில இருந்து வருது. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the meaning is sharing. அங்க போட்டிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும், அதனால உங்களுக்கு பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் வேற ஒரு பிபிடி ரெடி பண்ணலான்னு பார்த்தேன், பட் that did not work. இது கொஞ்சம் ஏஐ டூல்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன், அதனால ஏஐ டூல்ஸ் வச்சு நான் கொடுத்துற ஐடியா எல்லாம் உள்ள போட்டேன். எல்லாம் பிடிஎஃப் தான் நான் எப்பொழுதுமே வச்சிருப்பேன். ஏன்னா பிடிஎஃப் இஸ் வெரி ஈஸி டு ஹேண்டில் பிபிடியை விட அப்படி நம்புறாள். அதனால பிடிஎஃப் இருக்கிறத அப்படியே பிபிடியா கன்வெர்ட் பண்ணேன். ஓகே, now when comes to sharing, language is all about sharing. Communication is all about sharing. Are you with me? புரிஞ்சுச்சா? அப்ப கம்யூனிகேஷன் அப்படின்னாவே it is all about sharing. What do we share? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். We share thoughts, we share ideas, we share feelings. இது எதுக்கு தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, in order to build relationship. ரிலேஷன்ஷிப்குள்ளார எப்பொழுதும் ஹாப்பி மொமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குமா, இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா? ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது? நார்மலாவே கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் வந்துச்சுனாவே ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வந்துடும். நீங்க சொல்றத அந்த பக்கத்துல இருக்கவன் எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு இருக்கு. அதை எக்ஸ்பேண்ட் பண்றீங்களா சார்? பண்ண முடியுமா? ஓகே, சரியா? அப்ப கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் வருது. when you are not able to communicate properly, what will happen? What will happen? When you don't communicate properly, there will be a rift in relationship. Very good. நீங்க அப்படியே உட்காந்துக்கோங்க, அப்பப்ப ஜூம் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற ஐடியா அங்க இருந்துச்சுன்னா ஜூம் பண்ணிருங்க. இங்க இருக்கீங்களா எல்லாரும்? எல்லாரும் அப்படியே கொஞ்சம் எந்திரிங்க பார்க்கலாம். ஏன்னா அப்பப்ப எந்திரிக்கணும், உட்காரணும். சார் நீங்க உட்காந்துக்கோங்க, ஒன்றும் இல்லை. ரைட். I'm not going to give any instruction. I'm just going to observe what you are doing. சரி, உட்காருங்க. நான் 2 பேரை பார்த்துட்டேன். அடுத்த ஆக்டிவிட்டிக்கு 2 of you, yourself and the next please come out. நீங்க 2 பேரும் தம்பி, நீங்க தான் 2 பேரும் வாங்க. Now leave your notebooks. You don't have any work with the note. சரி, நோட் இங்க வச்சிருங்க. Okay, what is your name? Young man, what's your name? Deenadayalan. Austin. Okay, Deenadayalan, Austin. Both of them are here. I asked all of you to stand up, right? All of you were standing up. These two had a communication system between them. அவங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன கம்யூனிகேட் பண்ணீங்க தம்பி? இங்க பார், ஏதோ கம்யூனிகேட் பண்ணியே நீ. சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். இது சீரியஸா அவங்களும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். நீங்க 2 பேரும் என்ன கம்யூனிகேட் பண்ணீங்க? சத்தமா சொல்லு. கேமராவை ஃபுல்லா சொல்லி முடிப்பா. ஏன்னா கம்யூனிகேஷன் எப்பொழுதுமே இட் ஷுட் பி கம்ப்ளீட். ஐடியா இருக்கா? கம்யூனிகேஷன் நீ என்ன கம்யூனிகேட் பண்ணாலும் ஃபுல்லா ஒரு ஐடியாவை சொல்லி முடிக்கணும்.
அதை முழு வாக்கியமா சொல்லணும். சொல்லுங்க சார். நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ளார என்ன அங்க நடந்துச்சு நான் பார்த்தேன், அதனாலதான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியும் நான் பார்த்தேன்னு. நீங்க என்ன பண்ணீங்கன்னு அப்படியே செய்யுங்களே பார்க்கலாம். திருப்பியும் ரீக்ரியேட் பண்ணுங்க. கேமரா பாத்தீங்க, நீங்க ஒண்ணு பண்ணீங்க இப்படி வச்சு அதை செய்யுங்க. அப்படியே ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம். சியா டேக் இட் அஸ் ஃபன். இது ஒரு ஃபன் ஃபீல்ட் ஆக்டிவிட்டி தான். சரியா? யாரும் அவர் சார் வந்து உங்களை பார்த்து எதுவும் சொல்ல போறது இல்லை. ஷெப்பர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரியா? அப்படி சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, பாத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நீங்க அங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு, அங்க என்ன பண்ணீங்க அப்படியே இங்க பண்ணி காட்டணும். நீங்க கேமரா பாத்தீங்க, நீங்க என்ன பண்ணீங்க பாருங்க. சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இதான் பெரிய ப்ராப்ளமே. ஆடியன்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டா அந்த கான்பிடன்ஸ் லெவல், அது நம்ம பண்றது சரியா தப்பா இருந்தாலும் சரி, இங்க முன்னாடி வந்துட்டீங்கன்னா பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணிடணும். that builds a personality. அதான் கான்பிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது. என் கிளாஸ்ல ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் என்ன பண்ணுவான்னா சேட்டை பண்ணுவான். அவனை கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சுன்னா என்னடா பண்ண அப்படின்னு சொன்னா இதுதான் பண்ண அப்படின்னு சொல்லிடுவான். அந்த பையனை மாத்துறது எனக்கு ரொம்ப ஈஸியாச்சு. அவன் செகண்ட் இயர்ல அந்த கிளாஸுக்கு போனேன். அவன் பாத்தீங்கன்னா தூங்குவான். தூங்கினான்னா எழுப்பி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சார் கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரவா அப்படின்னு கேட்பான். தமிழ்ல தான் பேசுவான், இங்கிலீஷ்ல பேசுறா அப்படின்னு சொன்னாலும் பேச மாட்டான். ஆனா என்ன பண்ணானா, நான் டெய்லியும் அதே கிளாஸுக்கு போகும்போது டெய்லியும் எழுப்பி விட்டேன். அவன் என்ன பண்ணானா, சார் மற்றவங்களாம் ஒன்றும் சொல்லலை, நீங்க மட்டும் என்னை எழுப்பி விட்டுட்டே இருக்கீங்க. நான் சொன்னேன் இதுதான் என் வேலை. பாடம் நடத்தும் போது ஒருத்தன் தூங்குறான் அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு கேட்கணும், உன்னை எழுப்பி விட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் பார்த்தேன், 1 மாசம் கழிச்சு என்கிட்ட ஒரு நாள் கிளாஸ் முடிச்சோன்னா பின்னாடியே வந்தான். நான் கேட்டேன், என்னடா தம்பி உனக்கு என்ன பிரச்சனை? சார் நானும் முழிச்சிருக்கணும்னு பாக்குறேன், ஆனா என்னால முழிக்க முடியல, என்ன பண்ணணும்? நான் சொன்னேன், நீ எழுத தொடங்குனீன்னா முழிச்சிருப்படா அப்படின்னு சொன்னேன். நான் சொல்றது எதையாவது ஒரு 5 சென்டென்ஸாவது அந்த நாளோட எண்டுல, அந்த கிளாஸோட எண்டுல உன்னால எழுத முடிஞ்சிச்சுன்னா அதுவே சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணானா, நோட்டை எழுத தொடங்கினா. சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நான் சொன்னேன் கண்டினியூ பண்றா. அப்ப என்ன பண்ணானா, எழுத ஆரம்பிச்சான். எழுத ஆரம்பிச்சவன் என்ன பண்றானா, இப்ப அந்த செமஸ்டர் முடியும் போது என்ன சொன்னா, சார் எனக்கே ஆச்சரியமா இருக்கு சார், நான் வந்த 1.5 செமஸ்டர் மேக்சிமம் தூங்கிட்டு தான் இருப்பேன். ஒரு சில பேர் எழுப்பிடுவாங்க, ஒரு சில பேர் கண்டுக்காம பாடம் நடத்திட்டு இருவாங்க, நீங்க தொடர்ந்து எழுப்பி விட்டுருக்கீங்க, இப்ப கிளாஸ்ல நான் தூங்குறது இல்லை சொன்னா. அடுத்த செமஸ்டர் செகண்ட் இயர் முடிச்ச தேர்ட் இயர் வந்தான். என்ன சொன்னா, சார் நான்லாம் ஒண்ணுமே மைண்ட்ல ஏற மாட்டேங்குது, எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சில ஐடியாஸ் வந்து நான் எழுதி தரேன் இந்த டாபிக்கு, நீ அதை உட்காந்து படி. அப்ப உன்னால வந்து கிளாஸ்லயும் ஆக்டிவா இருக்க முடியும். 2வது ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கொஸ்டினை எழுதி வச்சு அந்த கொஸ்டினை சார் கிட்ட கேள்றா அப்படின்னு சொன்னேன். at the end of the third year எல்லா ப்ரொஃபஸர்ஸுமே டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, சார் அவன் ரொம்ப கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி வாய் மூடையில அவன் பின்னாடி வந்து நிக்கிறான். எல்லாத்துக்குமே காரணம் சார் தான் அப்படின்ட்டான். நான் சொன்னேன், என்னால இல்ல உன்னாலதான். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யோர் கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அப்ப அவன் பாத்தீங்கன்னா வந்து நிக்கும் போது அவ்வளவு கான்பிடென்டா நிக்கிறான். அதனாலதான் வந்து இந்த பசங்களை இங்க கூப்பிட்டேன். ஒரு பையன் நல்ல கான்பிடென்டா என்ன சொல்றான், சார் நான் கேமராவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த பையன் மட்டும் கொஞ்சம் வெக்கப்படுறான். வெக்கப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. அழகா இப்படி வச்சு அப்படி செஞ்சான். அப்படிதானே செஞ்ச. செய் பார்க்கலாம் ஒரு தடவை. எல்லாரும் ஹேண்ட்ஸ் அப்படியே நல்லா போட்டு கிளாப் பண்ணுங்க. சரி, வெக்கப்படாது. டோன்ட் ஃபீல் ஷை. யாரும் ஒண்ணு சொல்ல போறது. அப்படியே அழகா செய் பார்க்கலாம். அங்க செஞ்ச மாதிரி அந்த மாதிரி செய். கொஞ்சம் மேல காட்டி, எல்லாருக்கும் தெரியணும்ல, எல்லாருக்கும் தெரியற மாதிரி. இன்னும் கொஞ்சம் மேல. This is a sign. Very good. Now you can go. Okay. So கம்யூனிகேஷன் பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது போங்க. ஓகே, இப்ப கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். கம்யூனிகேஷன்ங்கிறது என்ன மாதிரி ப்ராசஸ்? ஒரு டைனமிக் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு யார் யார் முக்கியம்? தகவல் பரிமாற்றத்திற்கு எது வேணும் அங்க பார்க்க வேணாம், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். தகவல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது.
அதை பரிமாறணும்னா யார் யார் இருக்கணும்? அவ்வளவுதான். சத்தமா சொல்லுங்க. ஒரு ஸ்பீக்கர் வேணும், ஒரு லிசனர் வேணும். இப்ப நான் மட்டும் இந்த இடத்துல உட்காந்து நான் நார்மலா கேமராவுக்கு முன்னாடி மட்டும் போய் லெக்சர் கொடுக்கறதே இல்லை. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். வெபினார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் லெக்சர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. செமினார்ஸ், கான்ஃபரன்சஸ். இப்ப என்ன பண்றாங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு, சார் எங்களுக்கு ஒரு வெப் பேஸ்டு லெக்சர் கொடுங்க அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க அந்த பக்கம் ஆடியன்ஸ் இருக்கிறாங்கன்னு நம்பி இங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த பக்கத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், கேமரா டேட்டா போச்சுன்னு சொல்லிட்டு கேமராவை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் பாட்டு தூங்க போயிடுவாங்க. ஒரு நேரத்துல தூக்கத்துல ஆன் பண்ணி விட்டுருவாங்க கேமரா. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா கொரட்டை விட்டுட்டு இருக்கான் படுத்துற. இது இந்த கொரோனா டைம்ல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இங்க போட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டான். ஆன் பண்ணி வச்சுட்டு முன்னாடியே உட்காரணும். கொஞ்ச நாள் இன்சிஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, யூ கேன் க்ளோஸ் யுவர் கேமரா. அவன் என்ன பண்ணிருக்கான், கேமரா க்ளோஸ் பண்ணிட்டான், மைக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டான். உள்ள ஏதோ ஒரு சாங் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கான். பக்கத்துல ஒரு குட்டி பையன் என்ன பண்ணிட்டான், கேமரா ஆன் பண்ணி விட்டுட்டான். இங்க பாடம் சீரியஸா வாத்தியார் நடத்துறாரு, அங்க அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு மிஸ்மேட்ச் ஆயிடும். அப்ப நமக்கு ஒரு கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப முக்கியம் ஸ்பீக்கர். இன்னொரு சைடுல என்ன முக்கியம்? அப்போ ஒரு கம்யூனிகேஷன், தகவல் பரிமாற்றத்திற்கு ஒரு ஸ்பீக்கரும் முக்கியம், லிசனரும் முக்கியம். சரி, கொஞ்சம் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர் சைட்ல இருந்து என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை அவர் என்ன பண்றாரு, ஒரு லாங்குவேஜ் சிஸ்டத்துக்குள்ளார மாடிஃபை பண்றாரு. அதுக்கு பேரு த ப்ராசஸ் ஆஃப் என்கோடிங். இந்த என்கோடிங்கோட முடிஞ்சிச்சா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பேசுறேன் இல்லையா, தட் இஸ் கால்ட் த சேனல். நான் வந்து என்ன பண்றேன், ஸ்ட்ரைட்டா உங்கள்கிட்ட நின்று பேசுறேன். சார் ரெக்கார்ட் பண்றாரு. ரெக்கார்ட் பண்றதுக்கு இங்க ஒரு மைக்கு கொடுத்துருக்காரு. இந்த மைக்ல அங்க போகுது, அந்த விஷயம் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. ஒருவேளை இந்த மாதிரி நீங்க பிசிக்கலா இங்க இல்ல, நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன்லைன்ல பண்றாங்கன்னா, ஜூம் ஆர் ஜி மீட் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வருதுன்னு வச்சுக்கலாம். அதுதான் கம்யூனிகேஷன், அதுதான் சேனல். நான் சொல்றத நீங்க அந்த அப்படியே புரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் கால் டீகோடிங். நீங்க யூடியூப்லாம் பாக்குறீங்கல்ல, பாக்குறீங்களா? ஒரு ட்ரெய்லர் வந்த உடனே, ஒரு மூவியோட ட்ரெய்லரோ டீசரோ அல்லது கிளிம்ஸ் வீடியோ வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, யூடியூபர்ஸ் கிளம்பிடுவாங்க. கிளம்பி என்ன பண்ணுவாங்க, we are decoding. அந்த ட்ரெய்லர்ல வந்த விஷயம்லாம் என்ன அப்படின்னு நாங்க என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு சின்னதா ஜூம் பண்ணிடுவாங்க. அந்த ஃப்ரேம் எல்லாத்தையும் ஜூம் பண்ணி அதுல என்னென்ன பொருட்கள் எங்கெங்க இருக்கு, இதுல இருந்து இந்த டைரக்டர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்டா ஒரு டீகோடிங் வீடியோ பார்த்தேன். என்ன டீகோடிங் வீடியோ அப்படின்னா, கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒரு படத்துல நடிக்க போறாங்க. அதுக்கான கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. யாரு டைரக்டர்? நெல்சன். இப்ப இந்த படத்தை எடுத்தோன்னே அதுல வரக்கூடிய எல்லா சீக்வன்ஸையும் வச்சு டீகோட் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அப்ப இதுல யாரு வில்லன், யாரு ஹீரோ அப்படிங்கிறத பார்க்கும்போது கேள்வி யாரு கடைசியா கேட்கிறா, யாரு சார் ஹீரோ அப்படின்னு யார் அந்த வீடியோல கேட்கிறா? கமலஹாசன் கேட்கிறாரு. கமலஹாசன் தான் என்ன சொல்றாரு, சார் யாரு ஹீரோ அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் பின்னாடி உட்காந்து முழிக்கிறாங்க. அனிருத்தும் முழிக்கிறாரு, நெல்சனும் முழிக்கும் போது ரஜினி சார் கேட்கிறாரு, சொல்லுங்க சார் அப்படின்னோன்னா காரு வேகமா கிளம்பிடுது. இதை டீகோட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சொன்ன விஷயம் அவன் வந்து எதையுமே சொல்லியிருக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் மைண்ட்ல இந்த மாதிரி நம்ம யோசிப்போம் அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் எல்லா டயலாகையும் உள்ள வச்சிருக்கான், எல்லா சீக்வன்ஸையும் உள்ள வச்சிருக்காரு டைரக்டர் நெல்சன். ஆனா நம்ம அதை டைரக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னா, பண்ணிக்கிட்டோம்னா we have decoded it properly. இல்லாட்டினா we have not decoded it. நம்மளா ஒவ்வொரு விஷயமா புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி பேசிட்டு இருப்போம். கடைசியா படம் வந்த போதுதான் தெரியும் நம்ம அதை சரியா டீகோட் பண்ணல. நான் ஒரு சிம்பிளா சொல்றேனே, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எல்லாம் யங் பீப்புள், இந்த ஸ்டேஜ்ல எல்லாருமே ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட். இந்த நேரத்துல ஒரு சின்னதா ஒரு கம்யூனிகேஷன் கூட நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாய் இருக்கான், ஒரு கேர்ள் இருக்கான்.
அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையனா இருக்கான், இந்த கேர்ள் வந்து என்ன பண்ணுது, அந்த பையனை ரொம்ப அட்மையர் பண்ணுது. ஓகேவா? அப்ப ரொம்ப பெரிய வேர்ட் எல்லாம் சொல்ல வேண்டியதுல, ஐ லைக் யூ, ஐ லைக் யூ, இதுதான் ஒரு ஃப்ரேஸ், ஒரு சென்டென்ஸ். ஐ லைக் யூ. இந்த லைக்ங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, என்ன மீனிங் தமிழ்ல? லைக், லைக். வாய் திறந்து சொல்லுங்கப்பா, லைக்னா என்ன? லைக்னா என்ன? பிடிக்கும்னு அர்த்தம். ஆனா இதே லைக்குக்கு நம்ம அசோசியேட் பண்ண வச்சிருக்க மீனிங் என்ன? லவ். ஐ லைக் யூ. நம்ம படத்துல எல்லாம் பாத்திருக்கீங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் மூவில இதுதான் பெரிய ப்ராப்ளம். அந்த பொண்ணு இவன் செஞ்ச ஒரு செயலை பார்த்து அப்ரிஷியேட் பண்றதுக்காக ஐ லைக் த வே யூ டிட் இட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம பையன் என்ன பண்ணுவான், அப்படியே நின்று அப்படியே ஹேர் எல்லாம் தள்ளி விட்டு ஒரே கனவு வேர்ல்டுல போயிடும். ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் டான்ஸ் போட்டு விட்டுருவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு அந்த எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கு, ஆனா இவன் வேற மாதிரி பிடிக்கும்னு நினைச்சுக்கிட்டான். அதுதான் ப்ராப்ளம் இன் டீகோடிங். ப்ராப்ளம் இன் டீகோடிங். இதுல என்ன ப்ராப்ளம் சார்னா, இந்த சென்டர் இருக்காங்கல்ல, இந்த கேர்ள், ஒரு கேர்ள் இருக்காங்க, அந்த தான் பேசுனாங்க, ஐ லைக் யூன்னு சொன்னாங்க. அவங்களுடைய மனநிலை, அதுதான் கான்டெக்ஸ்ட்னு சொல்றோம். அந்த கான்டெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சரியா ஃப்ரேஸ் பண்ணல அந்த சென்டென்ஸ. ஐ அட்மயர் த வே யூ டிட் இட் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. சிம்பிளா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சரியான வேர்ட்ஸ் போடாம ஐ லைக் யூன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம பையன் அத வித்தியாசமா எடுத்துக்கிட்டான், பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அப்ப when you encode you should be very careful. நீ ஒரு வாக்கியம் அமைக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த வாக்கியத்தை ஃப்ரேஸ் பண்ணணும். நீங்க சிம்பிளா சொல்லிட்டு போயிருவீங்க. நீங்க ஜென்ரலா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார ஏன் பிரச்சனை வருதுன்னா, டேய் நீ ஒரே தொல்லை பண்றடா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஏதோ ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல உன் தொல்லை தாங்கலடா, என் முன்னாடி வந்து நிக்காதன்னு சொல்லி ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல சொல்லியிருப்பீங்க. அதை அவன் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவான், உன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த நிமிஷத்துல அதை மறந்துடுவீங்க. மறந்துட்டு என்ன பண்ணுவீங்க, அவன்கிட்ட நம்ம அப்படி பேசிட்டோம், நம்ம பின்னாடியே போய் திருப்பியும் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம் நீங்க போனீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், டேய் என் பக்கத்துல வராது. என்ன சொல்லுவான், என் பக்கத்துல வராது, அன்னைக்கு எவ்வளவு மோசமா நீ பேசிட்ட அப்படிதானே சொல்லுவான். சார் என்னுடைய ஷெப்பர்டு ஸ்டாஃப், நான் வந்து யூஜி படிக்கும் போது சார் தான் எங்களை கைட் பண்ணார். ஓகே ரைட். இன்னொரு சார் ராஜா சார்னு சொல்லிட்டு அவர் பிஜியில கைட் பண்ணாங்க. சாரோட அவ்வளவு ஜாலியா நாங்க ஷெப்பர்ட் வில்லேஜுக்குலாம் ஜாலியா போயிட்டு வருவோம். போகும்போது அதே நேரத்துல கரெக்டா கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாரு. ஆனா என்ன பண்ணுவாருன்னா, நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லுவாரு. சில நேரங்களை வந்து பாப்பாரு, சில நேரங்கள ட்ரஸ்ட். அப்போ நிறைய கத்துக்கிட்டோம் சார் கிட்ட இருந்து. ஓகே, தட் இஸ் தி திங். இப்போ இந்த நம்ம கம்யூனிகேஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, இந்த கம்யூனிகேஷன்ல நம்ம எப்படி பேசுறோம், என்ன வேர்ட்ஸ் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல அவன் என்ன மனநிலையில இருக்கிறான், அந்த மனநிலையில இருக்கும்போது நம்ம இந்த வார்த்தையை பேசலாமா அப்படின்னு யோசிச்சு பேசணும். அதே நேரத்துல அந்த சைட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி அவன் சொல்லியிருக்கானா, அவன் எந்த மனநிலையில இதை சொன்னான் அப்படின்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இதுதான் அந்த டீகோடிங், அந்த என்கோடிங் டீகோடிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. அடுத்தது போங்க சார். ஓகே, அத டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்குவாங்க. கோ டு இல்லப்பா அவ்வளவு வேகமா போக வேண்டாம், கொஞ்சம் இந்த டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வாங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் மேல வாங்கி வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் பாருங்க, அதை மட்டும் எடுங்க. அடுத்தது, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்? தகவல் தொடர்பு அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு வரும்போது, கம்யூனிகேஷனை வந்து நம்ம பேசிக்காவே ரெண்டு விதமா பிரிக்கலாம். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கீங்கன்னா ரைட் ஹேண்ட் மேல தூக்குங்க பார்க்கலாம். So you are here, you are very much here. கீழே போடும். Now communication அப்படிங்கும்போது நமக்கு கொடுத்திருக்க டாபிக் வந்து இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். இன்ட்ரா பர்சனல் ஒண்ணு இருந்ததுன்னா இன்னொரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, எந்திரிங்க, எந்திரிச்சு நின்னு சொல்லுங்க, அந்த பக்கம் திரும்புங்க. இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன். ஓகே, வெரி குட். இன்ட்ரா, இன்டர்
இன்ட்ரானா என்ன, இன்டர்னா என்ன? பேசிக் அந்த வேர்டை வந்து அது மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே ஈஸி ஆயிடும். இன்ட்ரா சார் வேண்டியது இல்லை சார், நம்ம தான் சார் வாய்ஸே நல்லா இருக்கு சார். எல்லாம் நான் கேட்கிறேன், நான் பேசுறது கேக்குதா? சார் வந்து மைக் வேணுமான்னு கேட்டாரு, மைக்கு தேவையில்லை, நான் அந்த மாதிரி ட்ரெயின் ஆயாச்சு. ஓகேவா? அந்த கடைசி வரைக்கும் கேட்கும் வாய்ஸ் கூட. ரைட். இன்ட்ரா அப்படின்னா விதின் ஒன் செல்ஃப், நமக்குள்ளாரையே நம்ம பேசிக்கிறது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அது ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி நடந்து போகும்போதே அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்களை என்னன்னு சொல்லுவோம்னா மென்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சில நேரங்களில் அவங்க பயங்கர ஜீனியஸ் ஃபெல்லோஸா இருப்பாங்க. ஒரு சில பேர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னால அந்த மாதிரி பேர் மாறிடுவாங்க. ஆனா நமக்குள்ளாரே எப்பொழுதுமே ஒரு கம்யூனிகேஷன் போய்கிட்டே இருக்கும். போகுமா இல்லையா? உங்களுக்குள்ளார இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட மைண்டுக்குள்ளார ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் நீங்க ஒரு ஸ்ட்ராங் இண்டிவிஜுவலா வரணும்னா யூ ஷுட் டியூன் யோர் இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். நீங்க உங்களுக்குள்ளார பேச பழகணும். நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஓகே டுடே ஐ எம் ஹியர், ஐ எம் கோயிங் டு லேர்ன் சம்திங் நியூ. புதுசா நான் ஒரு சில விஷயங்கள் கத்துக்க போறேன். இன்னைக்கு காலையில நான் எந்திரிக்கும் போது நான் என்ன நைட்டு தூங்க போகும்போது ரொம்ப லேட் ஆச்சு, ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காலையில எந்திரிச்ச போது என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம போய் ஒரு லெக்சர் கொடுக்க போறோம், இதுக்கான பவர் பாயிண்ட் ரெடி பண்ணிட்டோம். ஆனா டிஸ்பிளேல பார்க்கும்போது ரொம்ப சின்ன வேர்ட்ஸா இருக்கு, வேற ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது என் பாடி என்ன சொல்லுச்சு, இல்ல இல்ல ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குன்னு சொல்லுச்சு. ஆனா நான் எந்திரிச்சு உட்காந்து என் மைண்டுக்குள்ள நான் பேசும்போது என் பாடி ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு, ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஆக்டிவ் ஆனோன்னா சரி என்ன சொன்னேன்னா, என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், நான் கொஞ்சம் நேரம் தூங்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி லைட்டா பிளாங்கெட்டை இழுத்து போடும்போது என் மைண்ட் என்ன சொல்லுது, நோ நோ கெட் அப் கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப என்ன பண்ணேன், நேரா போனேன், பிரஷிங்லாம் முடிச்சுட்டு நேரா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணேன், திருப்பியும் ரீஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன ப்ராப்ளம்னா, டவுன்லோட் பண்ணேன், அதை அப்லோட் பண்ண முடியல. ஓகே, வாட்ஸ்அப்ல அப்லோட் பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, there is somebody who is there to help. சரி, அப்ப you can change your attitude by talking to yourself. சரி, அப்ப நீங்க ஏதோ ஒரு ஏரியால வீக்கா இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் யார் ஓப்பனா சொல்றான்னு பார்க்கலாம். சார் நான் வீக்னஸ் சொன்னா நீங்க ரொம்ப அந்த ஜென்ரல் வீக்னஸ் இல்ல, பர்சனலா இந்த ஏரியால நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஓப்பனா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு தடவை போய் இது மாதிரி ஒரு ஆடியன்ஸ்ட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல கேட்டாங்க, உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது யாரும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் நான் கை தூக்கி போனேன். என்ன அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு முன்னாடி நிற்கிறது ரொம்ப பயம் சார். உண்மை அதுதாங்க. When I was a student, I never stood before an audience. எது வரைக்கும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் முடிகிற வரைக்குமே இந்த ஆடியன்ஸ் இப்படி முன்னாடி வந்து நிக்கணும்னா ரொம்ப பயம், கை கால்லாம் உதறும். அப்ப எனக்கு ஒரு ட்ரைனர் என்ன சொன்னார்னா, பேசிக்கலி உனக்கு ப்ராப்ளம் என்னன்னா, அடுத்தவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ, நம்மளை பத்தி ஒரு கிண்டல் பண்ணிடுவாங்களோ, அதானே ப்ராப்ளம். சரி, நான் உனக்கு ஒரு அழகான ஒரு தெரப்பி சொல்றேன், அந்த தெரப்பியை நீ டெய்லி ஃபாலோ பண்ணு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, when you feel afraid to stand before others, you say I am a strong man. எனக்கு அவர் சொல்லி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, every day when you get up you say to yourself I am a strong man, I can stand before others, I can speak good English. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் திருப்பியும் நீ என்ன பண்ற, யாருமே இல்லைன்னா ரூம்ல சத்தமாவே உன் காது பட நீ சொல்லு அப்படின்னாரு. நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு, எப்பப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு பார்த்தேன், ஸ்டேஜுக்கு முன்னாடி போய் நின்னேன். இனிஷியலா போய் நின்ன போது என்ன நடந்துச்சு, இந்த லெஃப்ட் லெக் பெரிய ப்ராப்ளம் இருந்தது. இந்த லெஃப்ட் லெக் என்ன பண்ணும்னா, ரைட் லெக் ஸ்ட்ராங்கா இருக்கும், இந்த லெஃப்ட் லெக் முட்டிக்கு கீழே மட்டும் தானா ஆடிக்கிட்டு இருக்கும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக்குங்கிற மாதிரி நின்னா ரொம்ப நாள் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. நானும் என்ன பண்ணேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போதெல்லாம் போய் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி நின்னேன். ஆடியன்ஸ் பின்னாடி நின்று பேச ஆரம்பிச்சேன். இந்த கால்ல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷனை ஷிஃப்ட் பண்ணிட்டு ஓகே ஐ கேன் டாக் டு தெம் அப்படின்னு சொல்லி நின்று பேச ஆரம்பிச்சேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்துச்சு, அந்த கால் ஆட்டம் தானே நின்றுச்சு. ஓகே, எவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1200 பேர் இருந்த சபையில நான் என்ன பண்ணிருக்கேன், கீ நோட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அப்படின்னா யூ கேன் ஆல்டர் யோர் மைண்ட், யோர் ஆட்டிடியூட் பை டாக்கிங் டு யோர் செல்ஃப். நீ எந்த ஏரியால நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு பாருங்க.
அதற்கு ஆப்போசிட்டா ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் செட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்க வந்து ஸ்டடீஸ்ல வீக்கா இருக்கீங்க, இங்கிலீஷ் உங்களுக்கு வராது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு பெரிய ப்ரொஃபஸரா இருக்கார். அவர் எப்படின்னா இங்கிலீஷ் எழுதவே வராது. ஆனா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, ஹி ஓபன்ட் அப் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உட்கார்ந்து ஒரு தெரப்பியில உட்காரும் போது அவர் என்ன சொன்னாரு, இங்கிலீஷே வர மாட்டேங்குது. அப்ப நான் என்ன சொன்னோம்னா, ஓகே உனக்கான பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோ, ஐ கேன் ரைட் குட் இங்கிலீஷ், ஐ வில் பிகம் அ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ். அந்த விஷயத்தை அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. அவருடைய மைண்ட் பாசிட்டிவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாசிட்டிவ் ஆக ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணாரு, டெய்லியும் என்ன பண்ணுவாரு, ஒரு ஃபியூ சென்டென்சஸ் எழுதி கொண்டு வந்து கரெக்ஷன் வாங்க ஆரம்பிச்சார். அது புதுசா தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஸ்கோரர் லிஸ்ட்ல அவரும் இருந்தார். அவர் எழுதுற இங்கிலீஷ்ல எரர்ஸ் குறைஞ்சிட்டே வந்தது. எல்லாருக்குமே ஒரு பெரிய டஃப் சேலஞ்ச் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டூடெண்டா வந்தாரு. பின்னாடி அவர் காலேஜ் முடிச்சு போய் இப்போ ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரா இருக்காரு. அந்த ஏரியால மோஸ்ட் வாண்டட் ப்ரொஃபஸர். எங்கெங்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அவர் போயிட்டு இருக்காரு. பெங்களூர்ல இருக்காரு, ஒரு காலேஜ்ல ரொம்ப ஃபேமஸா இருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷன் எப்படின்னா, பை டாக்கிங் டு ஹிம்செல்ஃப். தட் இஸ் கால் இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். யாரால மட்டும் பேசாம இருக்க முடியும்? நம்ம இன்னொரு ஆடியன்ஸ் இல்லாம யாரால மட்டும் இருக்க முடியும்னு சொல்லுங்க. நம்மளால இருக்க முடியுமா அப்படி தனியா யார்கிட்டயுமே பேசாம? வேணுமா ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம், 5 நிமிஷம் கூட இருக்க முடியறதில்ல இப்ப பசங்களால. நான் கிளாஸ்ல பாக்குறேன்ல, இங்கிட்டு வாத்தியார் இங்கிட்டு திரும்பினா பக்கத்துல ஒரு ஆள்கிட்ட திரும்பி பேசுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். யாரால மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேக்கன் அப்படின்னு ஒரு எஸ்ஏயிஸ்ட் இருக்காரு. நம்ம இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பக்கம் வந்தீங்கன்னா பிரான்சிஸ் பேக்கன், அந்த ஆளு ஆஃப் ஸ்டடீஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு, ஒரு எஸ்ஏ. அந்த எஸ்ஏல சொல்றாரு, ஈவன் காட் cannot remain without talking. கடவுளால கூட என்ன பண்ண முடியாதான், இன்னொருத்தட்ட பேசாம இருக்க முடியாது. ஏன் அவர் சொல்றாரு, அந்த வெஸ்டர்ன் கான்செப்ட்ல காட் வந்து ஒண்ணுதான், அப்படிதானே? கிறிஸ்தவம் என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரே கடவுள், ஆனா எத்தனை ஆளா இருக்காரு? எத்தனை ஆளா இருக்காரு? 3 ஆட்களா இருக்காரு. தந்தை, மகன், தூய ஆவின்னு 3 கான்செப்ட். இங்கேயும் ஹிந்துவிசத்துல அதே மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. சிவன், விஷ்ணு, பிரம்மன், இந்த 3 பேருமே அவங்களுக்குள்ளார உரையாடல் நடந்துச்சு. அங்கேயும் கடவுளால பேசாம இருக்க முடியல. அதனாலதான் என்ன பண்ணாருன்னா, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் போர் அடிச்சிருச்சு. அதனாலதான் என்ன பண்ணாங்க, இந்த உலகத்தை படைப்போம், போய் மனுஷன்கிட்ட பேசுவோம்னு நினைச்சுதான் மனுஷனை உங்களையும் என்னையும் படைச்சாரு அப்படின்னு பெரிய பெரிய திங்கர் சொல்றாங்க. அப்ப பேசாம நம்மளால இருக்க முடியாது. ஆனா அந்த பேசுறத நம்ம சூப்பரா பேசிடணும். எப்படி பேசணும்? அடுத்ததுக்கு போயிருங்க. எப்படி பேசணும் அப்படின்னு C's இருக்கு. What are the 7 C's of communication? To be an effective communicator, நீங்க ஒரு 7 C's ஃபாலோ பண்ணணும். அதை அவர் டிஸ்ப்ளே பண்ணுவார். What are the 7 C's of communication? டிஸ்ப்ளே வந்துருச்சாப்பா? அத வெளியில வந்துட்டு இதை டிஸ்ப்ளே பண்ணுங்க. Go to 7 C's of communication. அதை மட்டும் ஜூம் பண்ணுங்க. The first C என்ன போட்டிருக்கு? First C clear. When you communicate with clarity. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவா சொல்லணும். அப்ப தெளிவான பேச்சு. தெளிவான பேச்சுக்கு எது ரொம்ப முக்கியம்? நீங்க தெளிவா பேசணும்னா என்ன பண்ணணும்? அது யோசிங்க. பேசுறதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? கிளாரிட்டி ஆஃப் தாட். உங்களுடைய சிந்தனை தெளிவா இருக்கணும். இததான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு கிளியர் தாட் இருக்கணும். நிறைய ஐடியாஸ் வந்தாலும் எல்லாத்தையும் நேரோ டவுன் பண்ணணும். நேரோ டவுன் பண்ணி இததான் நான் சொல்ல போறேன், அந்த சொல்ல போறேன் அப்படிங்கிற அந்த சிந்தனைய ஒரு கரெக்டா வேர்டிங் கொடுக்கணும். தட் இஸ் கால்ட் கிளாரிட்டி ஆஃப் தாட். அண்ட் எதுக்கு இந்த கிளியரா சொல்லணும் அப்படின்னா, ஆடியன்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். நீங்க பேசுறது ரொம்ப பெரிய வார்த்தைகள் போட்டு பெரிய பெரிய எக்ஸ்பிரஷன் போட்டு பேசுனீங்கன்னா யாருக்கு புரியாது? ஆடியன்ஸுக்கு புரியாது. ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி பேசணும். புரியுற மாதிரி, ஒருவேளை நீங்க ஒரு டைரக்டரா இருக்கீங்கன்னா ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கணும். ஒரு சில படம்லாம் நீங்க பார்த்துட்டு வெளில வரும்போது என்ன புரியாது, எதுக்குடா இந்த படத்தை எடுத்தாங்கன்னே புரியாது.
காசு இருக்குன்னு ஏதோ ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க, ஒண்ணுமே புரியல சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. புரியும் அளவுக்கு நீங்க பேசணும். நெக்ஸ்ட் சி என்ன? செகண்ட் சி மேல டாப் செகண்ட். எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. CON CISE. அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் தெரியுமா? கன்சைஸ். கன்சைஸ் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஆல் ஆஃப் யூ. கன்சைஸ். கன்சைஸ்னா பிரீஃப். உங்களுடைய பேச்சு ரொம்ப ரத்தின சுருக்கமாக இருக்க வேண்டும். நீங்க எதை சொன்னாலும் சரி வள வள கொல கொலன்னு பேசக்கூடாது. அத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா டு பீட் அரவுண்ட் த புஷ். டு பீட் அரவுண்ட் த புஷ். அதுக்கு இன்னொரு வேர்டு இருக்கு இங்கிலீஷ்ல. இட் இஸ் கால்ட் சர்கம்லோக்யூஷன். எலக்யூஷன் உங்களுக்கு தெரியும். எலக்யூஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலக்யூஷன்னா பேச்சுன்னு அர்த்தம். அதுல ரூட் இருக்கு லொக்குவா. லொக்குவானா ஸ்பீச்னு அர்த்தம். லொக்குவானா ஸ்பீச். ரொம்ப ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அந்த ஆளு என்னன்னு சொல்றான்னா he is loquacious. adjective. loquaciousனா ரொம்ப வேர்டியா பேசிக்கிட்டே இருக்கிற ஆளு வந்து loquacious சொல்லுவான். circumlocutionனா பாயிண்ட் கரெக்டா அந்த பாயிண்ட் சொல்லாம அதை சுத்தி சுத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அரசியல்வாதிங்க மாதிரி சொல்ல வேண்டியது 4 பாயிண்டா இருக்கும். ஆனா 4 மணி நேரம் மைக்க பிடிச்சானே விட மாட்டாங்க. கடைசி அந்த 4 பாயிண்ட் சொல்லாம போயிருவாங்க. அதுதான் the politician style. ஒரு சில பொலிட்டீஷியன்ஸ் ரத்தின சுருக்கமா 4 விஷயம் அப்படின்னு 4 விஷயம் பாயிண்ட் சொல்லிட்டு சரி பை பைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப நம்ம பேசுறது எப்படி இருக்கணும்? ரொம்ப சுருக்கமா இருக்கணும், எல்லாருக்கும் புரியும்படியா இருக்கணும். நீங்க ஷேக்ஸ்பியர் சொன்னீங்கல்ல, யாராவது ஒருத்தர் ஷேக்ஸ்பியர் சொன்னீங்கல்ல. ஷேக்ஸ்பியர் ஒரு ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. என்ன ஒர்க்ல எனக்கும் ஞாபகம் இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா இந்த கம்யூனிகேஷனுக்கு ஆஃபன் யூஸ் பண்ற கோட் என்ன அப்படின்னா brevity is the soul of wit. brevity is the soul of wit. SOUL. soul of wit. witனா என்ன அர்த்தம்னா intellectual. நீ ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரத்தின சுருக்கமா பேசி நீ சொல்ல வந்ததை கரெக்டா ஆடியன்ஸ் பக்கம் கொண்டு போய் சேர்த்துடணும். அதுதான் அந்த phrase. brevity is the soul of wit. நீ ஒரு பெரிய அறிவாளினா சுருக்கமா பேசணும். அதுதான் 2வது சி. 3வது சி என்ன? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கவே இல்லை. கான்கிரீட். கான்கிரீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கலவையா? கட்டிடத்துக்கு கலவை எப்படி முக்கியமோ அந்த கலவையும் என்ன சொல்லுவாங்க? கலவை போடும்போது நீங்க அந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கீங்களா? நான் அந்த வேலையும் பார்த்திருக்கேன். நாம பண்ணாத வேலையெல்லாம் கிடையாது. கட்டடத்துல கட்டடம் கட்டும் போது அங்க போய் அசிஸ்டண்டாவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. அங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மணல் எந்த பர்சன்டேஜ்ல கலக்கணும், அந்த மணல்ல இந்த சிமெண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் கலக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த 2யும் கரெக்டா கலந்தீங்கன்னா தான் அந்த கட்டடத்துல விரிசல் வராம இருக்கும். அப்ப எப்படி ஒரு கட்டடத்துக்கு வந்து சிமெண்ட் அந்த சாண்டோடைய மிக்சர் சரியா ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா இருக்குமோ அதே மாதிரி நாம் பேசக்கூடிய ஐடியா என்ன பண்ணும்? கரெக்டா இருக்கணும், கான்கிரீட்டா இருக்கணும். கான்கிரீட்னா சரியான அளவு. அந்த சரியான அளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பேசும் பொழுது நாம் பேசக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, அந்த வாக்கியத்தை நம்ம எப்படி பேச போறோம், என்ன டோன்ல பேச போறோம், என்ன மாதிரி பேஸ் பண்ண போறோம். பேசிங்னா கேப் பிட்வீன் வேர்ட்ஸ். பேசுறது மட்டும் முக்கியம் இல்ல, ஒரு சென்டென்ஸுக்கு இடையில நம்ம கேப் விடுறோம்ல. சில நேரம் மியூசிக் படத்துக்கு பார்த்துருக்கீங்க, நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். இப்போ ஒரு திரைப்படம் பாக்குறீங்க, திரைப்படத்துல ஒரு சில திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, மியூசிக் போய்கிட்டே இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக். ஆனா ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணிருப்பான், மியூசிக்கே இல்லாம சீக்வன்ஸ் போகும். பார்த்திருக்கீங்களா? அப்படி ஏதாவது படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பேக்ரவுண்ட் மியூசிக்க கம்ப்ளீட்டா இருக்காது, மைல்டா கூட இருக்காது. ஏதாவது படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மியூசிக் சீக்வன்ஸ் கம்ப்ளீட்டா சைலன்ஸ் பண்ணிடுவாங்க. த்ரில்லர் மூவிஸ்ல அந்த மாதிரி எல்லாம் பாப்பீங்க. பின்னாடி மியூசிக் கொடுத்துக்கிட்டே இருப்பான், த்ரில்லிங் மியூசிக் கொடுத்துட்டு இருப்பான். ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 மினிட்ஸ்க்கோ 10 மினிட்ஸ்க்கோ மியூசிக்கே இல்லாம எடுத்திருப்பாங்க. ஏன் சார் எடுத்தாங்க அப்படின்னா ஈவன் சைலன்ஸ் ஸ்பீக்ஸ். இப்ப நான் உங்களுக்கு லைவ் டெமோ கொடுக்குறேன்.
ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் வந்து உள்ள போயிருக்காங்க, பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறது மட்டும் ஒரு வாத்தியாரோட வேலை கிடையாது. கிளாஸ் ரூம்ல எல்லாரும் டிசிப்ளின்டா இருக்காங்களா, பேசாம இருக்காங்களா? ஒருவேளை பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில நேரங்கள்ல பாடத்தை நிப்பாட்டிட்டு அப்படியே நின்று பார்ப்பாங்க. பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க, நம்ம பையன் அலர்ட் ஆகி டீச்சரே பார்ப்பான், குறுகுறுன்னு பார்ப்பாங்க. சரியா? அப்ப that silence is also teaching. நீ வந்து சைலண்டா இல்லைன்னா பாடம் இந்த பக்கம் திரும்பி நடத்த மாட்டேன்னு சொல்றதுதான், அதுவும் ஒரு டீச்சிங் தான். ஸோ சம்டைம் யூ நீட் டு பி வெரி கான்கிரீட். இன்னைக்கு இதுதான் நடத்த போறேன், இதுதான் பேச போறேன்னு சொல்றதுதான் கான்கிரீட். நெக்ஸ்ட் ஒன் என்னது? சத்தமா வாசிங்க. நீங்க பேசக்கூடியது கரெக்டான டேட்டாவா இருக்கணும், அக்யூரேட் டேட்டா. சும்மா ஏதாவது அடிச்சு விடுவோம் அப்படின்னு பேசக்கூடாது, தெரியாத பத்தியெல்லாம் பேசக்கூடாது. நம்மளுங்க உட்காந்து டீ கடையில பேசுவாங்க தெரியுமா? என்ன இங்க இருக்கிறது, வீட்டுக்குள்ளார என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியாது, ஆனா சொல்லுவாங்க பாரக் ஒபாமா அல்லது யாரு டொனால்டு ட்ரம்ப் என்ன தெரியுமா பண்ண போறாரு அப்படின்னு. எந்த டேட்டாவும் இல்லாம உட்காந்து பேசக்கூடாது. உங்க கையில அக்யூரேட் டேட்டா இருந்ததுன்னா மட்டும் பேசணும், இல்லைன்னா அதை பத்தி கேட்கணும். அதுதான் ஒரு நல்ல கம்யூனிகேட்டருக்கு அழகு. உன்கிட்ட டேட்டா இருந்தா அந்த டேட்டாவை வச்சு பேசணும், டேட்டா இல்லைன்னா யூ ஷுட் பிகம் அ லிசனர். யாருக்கு தெரியுமோ அதை போய் கேட்கணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் முதல் முறை இந்த கேம்பஸ்குள்ள வந்த போது 2001ல ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்சார்ஜா இருந்தேன். அவங்கள ஆர்சி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு அங்க இருந்து நான் கிளம்பி வரும்போது இங்க லேட் ஆயிடுச்சு, கிளாஸ் எல்லாம் தொடங்கிடுச்சு. இப்போ அந்த கேம்பஸ்குள்ள இந்த கேட்ல வந்து இறங்கி இப்படி உள்ள நடந்து போறேன். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியாது. 2001ல வந்தவன் இப்ப 2026 ஆயிடுச்சு, இங்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, அப்ப 2001ல வந்த போது இப்படியே நடந்துகிட்டு இருந்தேன். ஒரு அங்கி போட்டு ஒரு உயரமான ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தார். அங்கி போட்டாவே சாமியாருன்னு நமக்கு தெரியும். அப்ப அவரு தான் பிரின்சிபல்னு தெரியாது எனக்கு. நேரா போனேன், நமக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் அப்ப தெரிஞ்சிச்சு. அப்ப ஃபாதர், ஐ எம் ஃபர்ஸ்ட் BA இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட், ஐ டு நாட் நோ வேர் இஸ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாரு, ஓ யூ வாண்ட் டு கோ டு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். புரிஞ்சிச்சு, ஓகே எங்க போகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டார். மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். எஸ் ஃபாதர் அப்படின்னு வேகமா சொன்னேன். ஓகே வாக் வித் மீ அப்படின்னாரு. சரி, அவரு நல்ல உயரமா அவரும் நடக்கிறாரு. இப்படி நானும் கூட அப்படியே கை கட்டின்னு மெதுவா நடக்கிறேன். நடந்த உடனே என்ன பண்ணாரு, நேரா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் கூட்டிட்டு போயிட்டோன்னே எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அங்க இருந்த ஹெச்ஓடி, எனக்கு பாலகிருஷ்ணன், அவரு தான் ஃபர்ஸ்ட் ஹெச்ஓடி, ஜி பாலகிருஷ்ணன், ரொம்ப ஃபேமஸான ஆள். அந்த ஜிபி சார் ரொம்ப ஃபேமஸான குவிஸ் மாஸ்டர். அவரும் என்ன பண்ணாரு, பாடத்தை நடத்திட்டு ஃபாதர் வெல்கம் ஃபாதர் அப்படின்ட்டாரு. அப்பதான் தெரிஞ்சிச்சு இவர் தான் ஏதோ முக்கியமான ஃபாதர் போல இருக்கு. அப்புறம் தான் பக்கத்துல இருந்த ஒரு பையன், இந்த எட்ஜில் ஒரு பையன் உட்காந்தான், யாரா அது அப்படின்னு. இவர் தானே ஃபாதர் பிரின்சிபல் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னா முத நாள் கிளாஸ்ல இடம் இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, வெளியில ஒரு சேரை போட்டாங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், லிட்டரலா வெளியில இருந்துதான் அன்னைக்கு கிளாஸ். ஒரு வாரம் வெளியில சேர் போட்டுதான், உள்ள உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ரொம்ப சின்ன கிளாஸ் ரூம், ஆனா 63 பேர். அப்ப எங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்த பாடம் கம்யூனிகேஷன்ல ஒரு லெசன் என்னன்னா, இஃப் யூ டு நாட் நோ ஆஸ்க். என்ன சொன்னாரு, உனக்கு தெரியலன்னா கேளு. கரெக்டான இன்ஃபர்மேஷன் வரணும்னா சரியான ஆள்கிட்ட கேளாத. அடுத்த சென்டென்ஸ் அவர் சொன்னாரு, இஃப் யூ டு நாட் நோ ஆஸ்க். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னார்னா, ஆஸ்க் த ரைட் பர்சன். சரியான ஆள்கிட்ட போய் கேட்கணும். மூணாவது விஷயம் என்ன சொன்னார்னா, ஆஸ்க் த ரைட் பர்சன் த ரைட் கொஸ்டின். சரியான கேள்வி, உன் கேள்வி கூட சரியா இருக்கணும், யோசிச்சு கேளு அப்படின்னு சொன்னாரு. இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்ப கரெக்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குவாலிட்டி. ஒரு பிரேக் எடுத்துட்டு அப்புறம் பண்ணுவோமா சார்? பிரேக் பண்ணுவோம் and come to the second part. Yes sir, let's continue. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி எதை கம்ப்ளீட் பண்ணணுமோ கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ எத்தனை சீஸ் பார்த்துருக்கோம்? மொத்தம் 7 C's. எத்தனை C நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்? 4. What are the 4 C's? Okay. Clear, concise, concrete, correct. அடுத்தது ரொம்ப முக்கியமானது coherent. cohere அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. cohere அப்படின்னா லாஜிக்கலி வாட் கம்ஸ் ஃபர்ஸ்ட், வாட் கம்ஸ் நெக்ஸ்ட். எது ஃபர்ஸ்ட் வரணும்,
எது அடுத்தது வரணும், எது அதுக்கு அடுத்தது வரணும் அப்படின்னு ஒரு லாஜிக்கல் ஃப்ளோ ஆஃப் தாட். நம்ம கட்டுரை எழுதும் போது ஸ்கூல்ஸ்ல கட்டுரை எழுதுதல் சொல்லி கொடுத்துருப்பாங்களே, த ஆர்ட் ஆஃப் எஸ்ஏ ரைட்டிங். என்ன பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், அதற்கப்புறம் செகண்ட் ஐடியா, தேர்ட் ஐடியா, ஃபோர்த் ஐடியா, ஃபிஃப்த் ஐடியா அண்ட் லாஸ்ட் கன்க்ளூஷன். திஸ் இஸ் கால்ட் coherence. You know who is the father of logic? இந்த coherence பத்தி உலகத்துக்கு ரொம்ப நாளா நம்ம எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அதான் தியரியை கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்பான் சொன்னோம் இல்லையா, அதுல லாஸ்டா இருக்க ஏ யாரு? அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் லாஜிக். அந்த அரிஸ்டாட்டில் தான் என்ன சொன்னாரு அப்படின்னா, டிராமாவை பத்தி பேசும்போது அவரு ஒரு அழகான ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புக்குடைய டைட்டில் வந்து பொயட்டிக்ஸ். என்ன டைட்டில்? பொயட்டிக்ஸ். டிராமான்னு சொன்னீங்க, இப்ப பொயட்டிக்ஸ்ன்னு சொல்றீங்களே சார்னு யாரும் கேள்வி கேட்கல. கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டீங்கன்னா தான் நீங்க ஸ்ட்ராங் இண்டிவிஜுவலா இருக்கீங்கன்னு அர்த்தம். தெரியலன்னா கேள்வி கேட்டுருணும். இப்ப அரிஸ்டாட்டில் என்ன பண்ணாருன்னா, ஒரு காலத்துல எது ரொம்ப ஃபேமஸா இருந்ததுன்னா டிராமா, போயட்ரி ரெண்டும் ஃபேமஸா இருந்தது. ரெண்டுக்கும் அப்ப இருந்த பேரு என்னன்னா டிராமாட்டிக் போயசி அண்ட் நான் டிராமாட்டிக் போயசி. டிராமாவுக்கு பேரு பொயசி, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் போயட்ரி தான். அப்ப அதுக்கு பேரு டிராமாட்டிக் போயட்ரி. இல்ல போயட்ரினா இட் இஸ் கால்ட் நான் டிராமாட்டிக் போயட்ரி. அங்க நடிக்க முடியும், இது நடிக்காம வெறும் கவிதை நடையில இருக்கும். அப்படி ரெண்டா பிரிச்சு வச்சிருந்தார். அப்ப அந்த டிராமாவை பத்தி பேசும்போது பிளாட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு டிராமாவுக்கு வந்து பிளாட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, வாட் இஸ் த பிளாட் ஆஃப் திஸ் மூவி? இப்ப சமீபத்துல இப்ப 10ஆம் தேதியில இன்னைக்கு நிறைய பேர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கலாம், ஐயோ போச்சே இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே. ஏன்? பிரதீப் ரங்கநாதன் படம் ஒண்ணு வந்து ரிலீஸ் ஆகுதுப்பா. LIC அப்படின்னு கொடுத்தா வேற ஒரு நிறுவனம் அங்க இருக்கு. அந்த நிறுவனம் என்ன பண்ணிடுவாங்க, படத்தை நிப்பாட்டி விடுவாங்க. அதனால க்ளோஸ்லி கனெக்டட் வேர்டு என்னன்னா கே கேன் பி ப்ரொனவுன்ஸ்ட் as C. அதனால வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த படத்தினுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன? லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. கம்பெனினா சி தான் வரணும், ஆனா கேன்னு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா தட்ஸ் a similar sounding word. எல்லாத்துக்குமே லாங்குவேஜ் இருக்கு பேஸ். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. சரி, வாட் இஸ் த பிளாட் ஆஃப் தட் மூவி? பிளாட் 2040ல நம்மால ஒருத்தர் வராரு, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஓனர். யாரு அப்படின்னா S.J. சூர்யா. அவரை பொறுத்த மட்டும் எல்லாத்துக்குமே நான் இன்சூரன்ஸ் கொடுப்பேன். எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இன்க்ளூடிங் லவ். லவ்வுக்கும் என்னால இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. உண்மையாலுமே லவ்வுக்கு ஒருத்தர் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் பிளாட். இதுதான் கதையினுடைய கரு. சரியா? இப்ப அந்த கருவை பத்தி சொல்லும்போது அவரு வந்து ஃபார்முலா ஒண்ணு கொடுத்தாரு. யாரு? அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் பாருங்க, நிறைய இடங்கள்ல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாரு. அப்படியே உங்க எந்த சப்ஜெக்ட் நீங்க படிச்சாலும் அரிஸ்டாட்டில தொடாம போக முடியாது. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு நல்ல கம்யூனிகேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? BME ஃபார்முலா. BME ஃபார்முலா எழுதிக்கோங்க. BME என்னன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் BME? நீங்க இதை வேற மாதிரி எல்லாம் படிச்சிருக்கீங்க, நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கட்டுரை எழுதும் போது முன்னுரை, அப்புறம் பாடி, முடிவுரை, 3 எழுதிருப்போம் இல்லையா? இதுதான் BME. பிகினிங், மிடில், எண்ட். என்ன ஃபார்முலா? பிகினிங், மிடில், எண்ட் ஃபார்முலா. பிகினிங், மிடில், எண்ட் ஃபார்முலா BME. இதுதான் நம்ம இங்கிலீஷ்ல இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் பாடி ஆஃப் தி எஸ்ஸே, கன்க்ளூஷன் அப்படின்னு வேற ஒரு பேர்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவர் டிராமால பயன்படுத்தினது இன்னைக்கு நம்ம ப்ரோஸ்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ்ல முன்னுரை, அப்புறம் கட்டுரையுடைய மெயின், அதுக்கப்புறம் முடிவுரை. சரி, முன்னுரைனா என்ன? What do you mean by beginning? யாராவது ஒருத்தர் வாங்கலேன், யாராவது ஒருத்தர் பேசலாம். நான் நிறைய சினிமா பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? நான்லாம் பார்ப்பேன், இப்ப கொஞ்ச நாளா அதிகமா. ஏன் அப்படின்னா, என் கூட கூட்டாளியா சேர்ந்திருக்கிற ஒருத்தர் வந்து
ஒரு ஒரு குட் அனலிஸ்ட், மூவி கிரிட்டிக். அதனால அவர் வந்து என்ன பண்றாருன்னா, என்ன மூவி வந்தாலும் சரி, சார் போயிடலாமா அப்படின்னு சொன்னா, எனக்கும் கொஞ்சம் மூவி ரிவ்யூனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது லிட்ரேச்சருடைய பாதி, ஃபிலிம் கிரிட்டிசிசம். அப்ப யூ கேன் கனெக்ட் இட் வித் லைஃப் ஆல்சோ. சில டைம் யூ கேன் யூஸ் அ மூவி டு டீச் ஸ்டூடெண்ட்ஸ். அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா படம் பார்க்கறான், அதெல்லாம் நம்மளும் பார்த்தோம்னா அதுல இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஸ்டூடெண்ட் சொல்ல முடியுமா, அல்ல ஸ்டூடெண்ட்டை தவறான வழியில இருந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை தான். அப்ப ஏன் மூவியை நம்ம பார்த்து மூவியை கிரிட்டிக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அப்ப அவரோட போய் முக்கியமான ஏதாவது நல்ல படங்கள் இருந்ததுன்னா டைம் கிடைக்கும் போது போய் பார்த்துருவோம். அப்ப அந்த பிஎம்இ யாராவது ஒருத்தரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பாக்குறேன். யாராவது ஒருத்தர் வாங்க பார்க்கலாம், பிஎம்இ பத்தி பேசுவோம். யாராவது நான் இப்ப லேட்டஸ்டா ஏதோ ஒரு படம் பார்த்தேன்னு சொல்றவங்க யாராவது கை தூக்குங்க. ஏய் சார் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கப்பா, சார் ஒன்னும் சொல்ல மாட்டீங்கல்ல. சார் நினைச்சு பயப்படாதீங்க. என்னையா அது, நம்ம சார் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எஸ் ப்ளீஸ் கம், வாங்க சும்மா வாங்க பேசலாம். ஆலனா come, get up, please give a big round of applause. Come out, get out from the chair. What's your name? Alan. Hold the mic. புடிங்க, சும்மா புடிங்க. மைக்லாம் பேசி பழக்கல சார். போய் பேசி பழகிரு. புடி. மைக்க பக்கத்துல வச்சுக்கோ. என்ன படம் பார்த்த சமீபத்துல பேசு. What movie did you see of late? சத்தமா மைக்ல சொல்லு. யூத் மூவிய நல்ல பக்கத்துல வச்சுக்கோ, அப்படி வச்சுக்கணும். இதெல்லாமே வந்து கம்யூனிகேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்துதான் மீடியம். இந்த மீடியம் பக்கத்துல வைக்கலன்னா நாய்ஸ் அந்த பக்கம் போய் சேராது. ஓகே, இவரு சென்டர், நீங்க எல்லாம் ரிசீவர், இதுதான் சேனல். சரியா? இந்த சேனலை இவரு இப்படி பக்கத்துல வச்சாருன்னா சவுண்ட் உங்கள்கிட்ட போய் சேரும். இங்க வச்சாருன்னா பேசுறது கேட்காது, ஆம்பிளிஃபை ஆகி வராது. இடையில நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஒண்ணு வரும். இந்த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணும், இந்த கம்யூனிகேஷனே டேம்பர் பண்ணிடும். அழகான ஐடியா வச்சிருக்காரு. நம்ம யூத் படத்தை பத்தி சும்மா சொல்லுங்க. பிகினிங் எப்படி இருந்தது, அந்த யூத்துடைய படத்துடைய பிகினிங் என்ன அப்படின்னு சொல்லுங்க. தமிழ்ல பேசுங்க, ஒன்றும் இல்லை, பேசுங்க. மைக்க பக்கத்துல வச்சுக்கோங்க, பேசுங்க. ஓப்பனிங் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றான் அந்த படத்துல. சும்மா கேஷுவலா பேசுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, தே ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே என்ஜாய் பண்ணுவாங்க, நீ பேசுறதை கேட்பாங்க. மைக் எப்படி எப்பொழுதுமே மைக் வந்து இப்படி மைக் மோகன் மாதிரி இப்படி வச்சாலும் பரவாயில்ல, ஃபேஸ் மறையும். இப்படி பக்கத்துல வச்சுக்கோ, பேசு. நல்ல பக்கத்துல வச்சு என்ன பார்க்க வேணாம். இல்ல இல்ல, படம் ஃபுல்லா சொல்ல வேணாம். ஓப்பனிங் சீன்ஸ்ல 1 or 2 சீன்ஸ்ல என்னென்ன விஷயம் ஓப்பனிங்ல, படத்தினுடைய தொடக்கம் என்னென்ன விஷயம்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு சொல்லுங்க. நம்ம ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருந்தது, அங்க பார்த்து சொல்லணும். அப்படியே அந்த படத்தினுடைய மீனிங்ல கென் கர்னாஸ் வருவாரு, எப்படி இருப்பாரு அதை சொல்லுங்க. அப்படியே தெளிவா சொல்லி விடுங்க, அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி விடுங்க. சும்மா சொல்லுங்க. நீ சொல்றதுதான். அவங்க எல்லாம் நிறைய பேர் படம் பார்க்கல கூட. நான் 2 தடவை தான் பார்த்தேன், அதுக்கு மேல பார்க்க முடியல. ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருந்தது, ஹீரோ எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆல்வின் பழகிக்க வேண்டியதுதான்ப்பா. யார் பழகுனா, நான் மைக்கூடையா வந்தேன். ஓகே, மைக்கு கிடைச்சிச்சு, பயன்படுத்திக்கிட்டோம். எல்லாருக்குமே மைக்கு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த வாய்ப்பு அப்புறம் திருப்பியும் கிடைக்காது. ஓகே, ஒரு தடவை நம்ம கிட்ட வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கதவு தட்டும், அல்லது ஒரு சில தடவை தட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அது ஓடி போயிடும். அப்புறம் நீங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கோம், உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமலே போயிடும். நான் லாஸ்ட் சான்ஸை பிடிச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய தடவை வந்துச்சு மைக்கை பத்தி பேசுறதுக்கு. அந்த மைக்கை பிடிச்சி பேசுறதுக்கு பயமா இருந்தது. ஒரு தடவை என்னை தள்ளி விட்டாங்க. NIT-ல நான் 12th படிக்கும் போது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் கோஆர்டினேட்டரா கூட்டு போயிருந்தேன். நான் எல்லா இடத்துலையும் சொல்லிடுறது இந்த கதையை.
ஏன்னா ஒரு சில லைஃப் ஷேரிங் வந்து ரொம்ப பர்சனல் ஷேரிங்னா இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஆடியன்ஸ் போறதுக்கு பயம், முன்னாடி போய் நிக்கிறதுக்கு. நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் செஷன்லேயே சொன்னேன், அதுவும் மைக்கை பார்த்தா ரொம்ப பயம், ஆடியன்ஸை பார்த்தா பயங்கரமான பயம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஃபைன் ஆர்ட்ஸ் கோஆர்டினேட்டர்ங்கிற முறையில கூட்டிட்டு போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், நானும் அவனும் ரொம்ப குட்ட பசங்க. அப்ப அவன் பேரு சந்திரகுப்த மௌரியா. ரொம்ப டச் எல்லாம் போயிடுச்சு, அப்பயே படிச்சு முடிச்ச காலத்திலே. ஆனா அவன் வந்து ரொம்ப க்ளோஸ். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்கும் ஜேம்ஸ்ல படிச்சோம். இங்கிலீஷ் மெட்ரிக் ஸ்கூல் தான். நான் இங்கிலீஷ் வாயை திறந்து பேசினதே கிடையாது. நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஆவேன்னு ஒரு நாள் கூட யோசிச்சு பார்த்துக்கிட்டேன். எனக்கு ஒரு ஸ்டேஜில் என்ன யோசனை, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்துடணும். இன்ஃபேக்ட் பிஸ்னஸ் வேர்ல்டுக்குள்ளார தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பிஜி படிக்க வந்தேன். அம்மா வந்து சொன்னாங்க, டே போய் ப்ரொஃபஸர் ஆயிடுறா அப்படின்னு சொன்னாங்க. ஆயிரம் சொல்லிட்டீங்களா, ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து எம்ஏ படித்தேன். சும்மாலாம் படிக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். யூஜியில் ஃபர்ஸ்ட் ரேங்க், பிஜியில் ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்படியே நெட் செட்டு முடித்தேன். அப்படியே டிபார்ட்மெண்ட்ல தூக்கி உள்ள போட்டுக்கிட்டான். அதுல இருந்து இங்கே தான் இருக்கேன் ப்ரொஃபஸரா. எப்படின்னா, நான் ஒரு தடவை மைக்கு எப்படி கிடைச்சிச்சு தெரியுமா? பை ஆக்சிடென்ட். என் ஃப்ரெண்டோடைய பேரு, அவன் தான் சூப்பரா பேசுவான், அவன் பேரை வந்து கொடுத்துட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான், வேணும்னே சேட்டை பிடிச்ச பையன். போயிட்டு நான் பேரை கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் திருப்பி போயிருக்கான் ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்ல. அவன் பேரை அடிச்சுட்டு என் பேரை எழுதி விட்டு போயிட்டான். ஐ ஹாவ் டு ரெப்ரசென்ட் பிஷப் பீபர் ஸ்கூல், தெப்பக்குளம். அங்கதான் படிச்சேன் 11th 12th. என் பேரை எழுதி விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், மாப்பிள்ள கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். டேய் நீ தான் பேசணும் அப்படின்னா, இந்த போறேன் கொஞ்சம் ஏதாவது சரியாயிடுச்சுன்னு வந்துருவேன் அப்படின்ட்டான். ஆஃப்டர்நூன் தானே அப்படின்னு பார்த்தா நான் வெயிட் பண்ணி பாக்குறேன், மத்தியானம் வரைக்கும் ஆளை காணோம். மத்தியானம் எலக்ட்ரிஷியன் வந்துருச்சு. அப்படி எப்படின்னா அது ஒரு டிஃபரெண்டான காம்படிஷன். 34 ஸ்கூல்ஸ். இன்னைக்கு என்ஐடி, அப்ப ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ். ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு, கிட்டத்தட்ட 600-700 பேர் உட்காரலாம். ரெய்ஸ்ட் ஆடிட்டோரியம். நம்ம கீழே இருந்து பேசுவோம், அவங்கள மேல உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும். என்ன பண்ணிட்டாங்கன்னா, டேர்ன் வந்துருச்சு. என் லாட்டு தான் ஃபர்ஸ்ட் லாட், பிஷப் பீபர் ஸ்கூலுடைய லாட்டு தான் ஃபர்ஸ்ட் லாட். என்ன பண்ணிட்டாங்க, லாட் நம்பர் 1 கூப்பிட்டுட்டாங்க. லாட் நம்பர் 1 நான் மேக போய் அந்த பர்டிகுலர் கோஆர்டினேட்டர்ஸ்ட்டு சொல்றேன், எங்க ஆள் இல்லைன்னு. இந்த ஜெரால் சகாயநாதுங்கிறவர் இல்லையா? ஜெரால் சகாயநாதன்? ஓ அது நான் தானேயா? இல்ல சந்திரகுப்தம். இல்ல அவரு அடிச்சுட்டு உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு, நீங்க ஸ்டேஜுக்கு போயிருங்க அப்படின்றாங்க. இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அங்க இருந்தவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அப்ப எல்லாமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். இல்ல தம்பி உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஜூஸை வேற கையில கொடுத்துட்டாங்க. ஜூஸை குடிச்சுட்டு ஸ்டேஜுக்கு போட்டாங்க. ஸ்டேஜுக்கு போனா கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. மைக்க பாத்தீங்கன்னா இவரு இந்த கையெல்லாம் சில்லுன்னு இருக்கா பரவாயில்ல, சில்லுன்னு இல்லை. என்ன மாதிரி ரொம்ப பயந்த பையன்லாம் இல்லை, ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேட்ல தான் இருக்காரு. ஒரு சில பேருக்கெல்லாம் கையெல்லாம் வேர்த்துரும். ஏன் அப்படின்னா பயத்துல. எனக்கு கை கால் எல்லாமே வேர்த்துருச்சு, சட்டையெல்லாம் தொப்பையே நனைஞ்சிருச்சு. அப்படி போய் நான் நிற்கும் போது ஒரு 4 பேர் மேல ஸ்டேஜுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, திருப்பி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு, தம்பி இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி. லைஃப் இஸ் கிவிங் யூ an opportunity to become an orator. ஒரு பேச்சாளர் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இங்க முன்னாடி யாருமே இல்லை நினைச்சிட்டு பேசு அப்படின்னு. சரி ஒரு நிமிஷம் எனக்கு கொடுங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு பேச ஆரம்பிச்சேன். பேசி முடிச்சோன்னா ஒரு பெல்லு, இங்கிலீஷ்ல பேசணும். பேசி முடிச்சோன்னு ஒரு பெல்லு. பேசினதை தமிழ்லையும் பேசணும், இங்கிலீஷ்லையும் பேசி முடிச்சேன், தமிழ்லையும் பேசி முடிச்சேன். திரும்பி கூட பார்க்காம ஸ்டேஜ்ல இருந்து இறங்குறேன். ஆனா நல்ல சத்தம் கேட்டுச்சு, கை தட்டுற சத்தம். நான் பாட்டுக்கு வெளியில வந்தேன். பசங்க எல்லாம் வெளியில விட, மாப்பிள்ள கலக்கிட்டடா அப்படின்னு சொன்னாங்க. பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கையில கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து படுத்தேன். சரியான காய்ச்சல். அடுத்த நாள் அந்த காய்ச்சலோட ஒரு மாத்திரையை போட்டுட்டு, அப்ப ராஜரத்னம்னு ஒரு ப்ரொஃபசர், அவர் வந்து நல்லாசிரியர் விருதுவாங்க, கெமிஸ்ட்ரி வாத்தியார். அவர் பெரம்போட வருவார். பெரம்பு அவரோட உயரமா இருக்கும். எங்களை எல்லாம் கெமிஸ்ட்ரியில நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெயின் பண்ணுவார், விரட்டுவார். அப்ப நான் கிளாஸுக்கு போனேன். அது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த ப்ரொஃபசர், அந்த வாத்தியார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். கிளாஸுக்குள்ளார எங்களை எல்லாம் ஓட விடுவார், பெரம்பு வச்சுட்டு. பயந்து ஓடி ஓடுவோம். அந்த வாத்தியாரு நான் உள்ள என்ட்ரி கொடுத்தோன்னே என்ன பண்ணாரு, வேகமா வந்து அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் நம்ம ஸ்கூல்ல ரெப்ரசென்ட் பண்ணி வெளியில ஃபைன் ஆர்ட்ஸ் போய் ஓவரால் டிராஃபி வின் பண்றதுக்கு அந்த எலக்யூஷன் காம்படிஷன் தான் மூல காரணம். அன்னைக்கு எனக்கு தோணுச்சு, பரவாயில்ல நம்மளாலும் பேச முடியும். அதனாலதான் சொன்னேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா பேசிடணும். சரியா? இப்ப பேசலாமா? சரி, அப்ப நீ போ, பாத்துக்கலாம். ஏன்னா அவர் இந்த அளவுக்கு வந்து என்னதே பெருசு, பெரிய கை தட்டுங்க. சரி, இந்த யூத் படம் எத்தனை பேர் பாத்தீங்க? கை தூக்கம் பார்க்கலாம். ப்ளீஸ் புட் அப் யுவர் ஹேண்ட்ஸ், ஐ வில் நாட் கால் யூ. நீங்க எந்த மூவி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு அழகான இன்ட்ரடக்ஷன் இருக்கும். என்ன இன்ட்ரடக்ஷன் இருக்கும்?
வந்து பேசுறியா, ஏதாவது சொல்றியா, எப்படி இன்ட்ரோடக்ஷன் இருந்ததுன்னு? சரி வேணா விடுங்க, நானே சொல்றேன். என்ன மூவி எடுத்தீங்கன்னாலும் இல்ல இல்ல அதை விட்டுட்டு கூட சொல்லலாம். சரி நானே சொல்றேன். என்ன மூவி எடுத்தீங்கன்னாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். என்ன இன்ட்ரோடக்ஷன்னா, அந்த ஹீரோ ஒரு ஸ்கூல் வாய்ஸ் அழகா இருப்பாங்க. அந்த ஸ்கூல் வாய்ஸுக்கு மெயின் எய்ம் என்னவா இருக்கும்? போற வர பிள்ளைங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அப்படிதானே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அந்த படத்துல. ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த போற வர பிள்ளைய பார்த்து லைட்டா அந்த பிள்ளைகிட்ட பேசலான்னு பாப்பாரு. அந்த பிள்ளை வந்து செருப்பு பிஞ்சிடும் நாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்க. அப்ப மற்றவனுக்கெல்லாம் ஒரு லவ் பிக்கப் ஆகும், இந்த பையனுக்கு பிக்கப் ஆகாது. அப்ப அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவான், எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி ஆகுது, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட கிடைக்கலையேன்னு சொல்லும்போது நமக்கு ஸ்டோரி புரிஞ்சிடும். ஓகே, there is a boy who is looking for a girlfriend. ஆனா ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா மிடில் பார்ட் டெவலப் பண்ணிருப்பானா, ஒரு பொண்ணு இல்ல, there will be 3 girls who will come into his life. அதனுடைய கிளைமேக்ஸ் என்ன, 3 பிள்ளைங்களையும் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸ்ல பிரேக் பண்ணி விடுவாங்க. பிரேக் பண்ணி விட்டோன்னா கிளைமேக்ஸ் என்னன்னா, இந்த பிள்ளைங்களை நினைச்சு போறது, அவங்களுக்காக வாழ்றது அப்படிங்கிறது வேஸ்ட், ஃபேமிலிக்காக நீ வாழணும், அதுதான் கிளைமேக்ஸ். இதுதான் பிகினிங், மிடில், எண்ட். அப்போ நம்முடைய கம்யூனிகேஷன்லயும் ஒரு கிளியரான ஐடியா இருக்கணும். நீங்க ஒரு பேச போறீங்கன்னா இதுதான் ஐடியா, இந்த ஐடியாவுடைய சப் பாயிண்ட்ஸ் என்ன, அதை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு கனெக்ட் பண்ணி பேசணும். அடுத்தது, நீங்க பேசுறது ஒரு முழுமையை கம்யூனிகேட், முழுமையான ஐடியா பேசணும். முழுங்கி சென்டென்ஸை பாதியா பேசக்கூடாது, முழு சென்டென்ஸா பேசணும். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் எஸ் ஜெரால்ட் சகாயநாதன் அப்படின்னு, ஜெரால்ட் சகாயநாதன் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது, ஃபுல்லா சொல்லி முடிக்கணும். மை நேம் இஸ், ஐ ஆம், அப்படி ஃபுல்லா பிகினிங்ல இருந்து கடைசி வரைக்கும் லாஸ்ட் சிலபிள் முதற்கொண்டு எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி பேசணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, when you speak be courteous. courteousனா எப்படி இருக்கணும், ரொம்ப பொலைட்டா, ரொம்ப ஜென்டிலா, ரொம்ப ஆமியபிளா, ரொம்ப அமிக்கபிளா பேசணும். லாஸ்ட் ஒன் என்ன, கன்சிடரேட். கன்சிடரேட்டுக்கு நான் இப்ப பேசிட்டு இருக்க லெக்சர் தான் சரி. ஏன்னா எனக்கு ஆக்சுவலா கம்யூனிகேஷன்ல இட்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு போட்டிருந்தாங்க. நமக்கு நார்மலா இந்த மாதிரி அழைப்புகள் வரும்போது எப்படி இருப்பாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆடியன்ஸா இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம சும்மா எதுவும் பேசிட முடியாது. அதனாலதான் இந்த மாதிரி பயங்கரமான நிறைய ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்தேன். எப்படி கொண்டு வந்தாலும் இங்க வந்த உடனே அந்த ஆடியன்ஸை பார்த்த உடனே யூ ஷுட் அசஸ் யுவர் ஆடியன்ஸ். ஆஸ் அ ஸ்பீக்கர் நான் பாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை தான் நான் பேசுவேன்னு பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லா நேரம் கொரட்டை விட்டு தூங்கியிருப்பீங்க. இந்த ஆடியன்ஸ் அப்படின்னா வந்தோன்னு பார்த்தோன்னு தெரிஞ்சது, நீங்களாம் ஃப்ரெஷ் ஃப்ரம் ஸ்கூல், யூ ஆர் ஹியர் டு ரிசீவ் சம் மோட்டிவேஷன் டு கோ ஃபார்வர்ட் ஃபார் யுவர் ஹையர் எஜுகேஷன் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் என்னென்னலாம் வரும்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, இதுல இருக்கிற விஷயங்கள்ல எது உங்களால டைஜஸ்ட் பண்ண முடியும். நம்ம பிள்ளை அம்மா வந்து எப்படி ஒரு பிள்ளைய பார்த்தோன்னே பிள்ளைக்கு டைரக்டா அம்மா இட்லியா கொடுத்துருவாங்க, பிறந்த பிள்ளைக்கு ஒரு சிக்கன் பீஸை ஊட்டிடுவாங்களா? ஊட்டுவாங்க. உண்மையுமே அப்படிதான் ஊட்டினாங்களா உங்களுக்குலாம்? என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தைக்கு முதல் லிக்விட் ஃபுட்டு, அப்புறம் செமி சாலிட் ஃபுட்டு. ஒரு 9-10 மாசம் வரும்போது மெதுவா இட்லிய நசுக்கி தண்ணியில வச்சு கொடுப்பாங்க. இல்ல ஒரு மேரிகோல்டு பிஸ்கட், அதை தண்ணியில அப்படியே நினைச்சு மெதுவா வாயில வச்சு பார்ப்பாங்க, ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப யாருக்கு எவ்வளவு டைஜஸ்ட் பண்ண முடியும், என்ன மாதிரி சொன்னா டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கரெக்டா கன்சிடர் பண்ணி பேசணும். These are the 7 C's for communication. What are the 7 C's now? Repeat. Yes, clear, concise, concrete, அப்புறம் concrete, correct, coherent, complete, அப்புறம் courteous and considerate. அப்போ இது எல்லாமே கம்யூனிகேஷன் மாடியூல்ல வருது. அப்போ நம்ம பேசும்பொழுதும் சரி, எழுதும் போதும் சரி, இந்த 7 நம்ம கரெக்டா மைண்ட்ல வச்சு ஃபாலோ பண்ணணும். நீங்க பேசும்போது இந்த 7 C நம்ம ஃபாலோ பண்றோமா, நம்ம எழுதும் போதும் நம்முடைய ரைட்டிங் வந்து இந்த 7 Cல அதனுடைய பேசிஸ்ல இருக்கா அப்படின்னு ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய பாடி லாங்குவேஜை ரொம்ப கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணணும். The way you sit, the way you stand, the way you
லுக் அட் அன் ஆடியன்ஸ். சரி, நம்ம ரொம்ப பேசிக்கான விஷயம் கேட்போம். சப்போஸ் யூ ஆர் ஸ்டாண்டிங் பிஃபோர் அன் ஆடியன்ஸ், ஓகே, வாட் வில் மேக் யூ befriend the audience? இந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் கீப் them in your control. எப்படி வச்சுக்குவீங்க? எப்படி ஆடியன்ஸ் உங்க கண்ட்ரோல்குள்ள இருப்பாங்க? அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப்கே ரொம்ப முக்கியமானது வந்து ஐ கான்டாக்ட் தான். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? நீங்க படத்திலே பார்க்கும்போது அப்படியே ஃபோக்கஸ் எடுத்தோன்னே கேமரா என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை அது ரொமான்டிக் டிராமாவா இருந்தா கண்ணை தான் காட்டுவாங்க. பாத்தீங்களா? ஒரு படம் வந்துச்சு, விஜயுடைய ஒரு படம். அந்த படம் அவ்வளவு பெருசா போகலன்னா கூட அது வந்து ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல ஒரு ப்ரொடியூசர் எடுத்த படம். அந்த படத்துல ஓப்பனிங் சீக்வன்ஸ்ல அப்படியே யாருடைய கண்ணை காட்டுவாங்க? விஜயுடைய கண்ணை காட்டுவாங்க. எப்படின்னா, அவர் பைக்ல போவாரு, பைக்ல ஒரு ரியர் வியூ மிரர், அந்த ரியர் வியூ மிரர்ல விஜயுடைய கண்ணை மட்டும் காட்டுவாங்க. என்ன படம்? வாரிசு படம். வாரிசு படத்தினுடைய ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அப்படிதான் இருந்தது. அந்த கண்ணை பார்க்கும்போது அதை வச்சு ஒரு பாட்டே எழுதுனாங்க ஒரு படத்துல, மாஸ்டர்னு ஒரு படத்துல. என்ன அப்படின்னா, அவன் கண்ணை பார்த்தாக்க ஹார்ட்டு தானா போகாதா, கண்ணை பார்த்தாதான் அடுத்தது ஒரு கம்யூனிகேஷனே நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு ஏன் சொல்றேன்னா, ஐ கான்டாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பில்டிங் ரிலேஷன்ஷிப் ஆர் பிரேக்கிங் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ. நீங்க பாக்குற பார்வையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகும். நான் ரிலேஷன்ஷிப்னு சொல்றது 1 to 1 மட்டும் இல்ல, 1 to many. ஒரு டீச்சர் வந்து இந்த கிளாஸ்ல நின்று எல்லா ஸ்டூடெண்ட்டையும் அப்படியே பார்க்கணும், அப்படியே ஒரு சர்வே பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் ட்ரையாங்கிள் சர்வேன்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட் இல்லைன்னா அங்க இருக்கவன் தூங்கிடுவான், இங்கிட்ட கடைசியில இருக்கிறவங்க தூங்கிடுவாங்க, நடுவுல இருக்கிறவங்க தூங்கிடுவான். நீங்க கான்ஸ்டன்டா பார்த்துக்கிட்டே இருக்கணும், கண்ணை வந்து கான்டாக்ட் இருக்கணும். தட் இஸ் கால்ட் ஐ கான்டாக்ட். சரியா? அந்த ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. 16 வயது நிலைன்னு நினைக்கிறேன், மருதகாசின்னு ஒருத்தர் எழுதின பாட்டு. விழியில் விழுந்து, விழியில் விழுந்து. நம்ம எப்படி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் டிவில்ட் ஆகும் அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஐ. இன்னும் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துறேன், லைஃப்ல உதவாங்காம தப்பிக்கணும்னா, ஓகே, அது மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் எங்க தான் பார்த்து பேசணும்? இதுக்கு மேல மட்டும் தான் பார்த்து பேசணும். அதுல ரொம்ப பர்டிகுலரா, இஃப் யுவர் ஆப்போனன்ட் இஸ் a female, இந்த நோஸுக்கு கீழே பார்த்துடவே கூடாது. பார்த்தா பெரிய பிரச்சனை வந்துடும். உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்துடும். தேவையில்லாம நீ பார்க்க கூடாது, எல்லாம் பாக்குற அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால ஐ கான்டாக்ட், அந்த ஐ கான்டாக்ட் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்ட் for an effective communication. சரியா? இது முக்கியமா யங்ஸ்டர்ஸுக்கு தேவைப்படுது. நீங்க ஒரு நல்ல கம்யூனிகேட்டரா இருக்கீங்கன்னா கண்ணால பார்க்கணும். பார்க்கும்போது என்ன மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறதும் இருக்கு. ஓகே, என்ன மாதிரி நீங்க கம்யூனிகேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது, அந்த இன்ட்ரெஸ்டையும் to a limit beyond which it will be disturbing. சரியா? So I think it's time for your break. I'll stop here. ஏதாவது நீங்க questions கேக்குறீங்களா? கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஏதாவது questions நீங்க இருக்குது அப்படின்னா கேளுங்க, நான் சொல்றேன். சார் இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியுதா? கட்டாயம் சொல்றேன். மைக் இருக்கு. இல்லையா? ஏதாவது சொல்லி கொடுத்தது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? என்ன புரிஞ்சிச்சு? ஏதோ சொன்னீங்கன்னு புரிஞ்சிச்சு சார். அப்படியா? அப்படியே வாங்க, இங்கிட்டு வாங்க. சும்மா வந்து 2 விஷயம் அப்படி சொல்லிட்டு போங்க. அவ்வளவு வராது, பரவாயில்ல. பிடிங்க. 8C அப்படிங்கிறதுல ஒரு சிலது ஓவர்லாப் ஆகும் ஒரு சில விஷயங்கள்ல. அதனால நார்மலா என்னன்னு சொல்றாங்க 7 C's அப்படின்னு தான் போட்டிருக்கோம். 8th C அப்படிங்கிறது 1 or 2 will overlap. ஓகே, ரைட், வெரி குட். வேற தெரியும்? ஃபர்ஸ்ட் கேட்ட அதே கேள்வி கேட்கிறேன். ஆர் யூ ஹாப்பி? எல்லாருமே சொல்லலையே. பி ஹாப்பி ஆல்வேஸ். ஓகே, நான் பைபிள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அதுதான். என்னன்னா, பி ஹாப்பி ஆல்வேஸ்.
whatever happens to you, remain happy and say thanks to God because God is forming you. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விஷயமும், இப்ப நான் வந்திருக்கேன் அப்படின்னா ஏதோ நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு கடவுள் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை இங்க சென்ட் ஜோசப் காலேஜ்ல ஷெப்பர்ட் டிபார்ட்மெண்ட் வழியாக உங்களை கடவுள் கொண்டு வந்து உட்கார்ந்து. கடவுள் அப்படின்னா நீங்க எந்த ரிலிஜன் கடவுள்னு கேட்காதீங்க. There is a supernatural power which is guiding us, which wants you to become somebody. நீ ஒரு நல்ல மனிதனாக வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்க அந்த ஸ்பிரிட் அதனாலதான் இந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நான் 2 மணி நேரம் பேசினாலும் ஒரு ஐடியாவது உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும்ல. ஏன் அந்த அளவுக்காவது கொஞ்சம் கிளியரா பேசியிருக்கேன்னு நான் நம்புறேன். If that has happened, all glory to God. Okay, thank you very much. See you.